الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி தமிழகத்தின் முக்கிய நகரங்கள் அனைத்திலும் நடத்தப்பட்டு தமிழகத்திற்கு வெளியிலும் பல மாநிலங்களிலே இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வின் டிவி வாயிலாக வாரந்தோறும் ஒளிபரப்பப்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்றால், பல்வேறு மதத்தவர்கள் வாழக்கூடிய நம்முடைய நாட்டிலே ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களும் மற்ற மதத்தினரை பற்றி, அந்த மதத்தின் கொள்கை கோட்பாடுகளை பற்றி, அந்த மதத்தினுடைய சட்டதிட்டங்களை பற்றி அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு மத்தியில இருக்கிற கசப்புகள் விலகும், நமக்கு மத்தியில நல்லிணக்கம் ஏற்படும், நமக்கு மத்தியில நிலவுகின்ற போட்டி பொறாமை போன்றவை அகன்றுவிடும் என்ற காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு நீண்ட உரைகள் எதுவும் நிகழ்த்தப்படுவது கிடையாது. மிக சிறிய அளவில் இஸ்லாத்தை பற்றி ஒரு அறிமுகம், அதன் பிறகு உங்களுடைய கேள்விகளை கேட்பதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டுவிடும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை முஸ்லிம் அல்லாத பல சகோதரர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த மார்க்கத்தை ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் முகமது நபி என்ற நபிகள் நாயகம் அவர்கள் கொண்டு வந்தார்கள், அவர்கள்தான் இந்த மார்க்கத்தை நிறுவினார்கள் என்று முஸ்லிம் அல்லாத பல சகோதரர்கள் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே இஸ்லாம் என்ற இந்த கொள்கையை, இந்த வாழ்க்கை நெறியை முகமது நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு முதலிலே கொண்டு வரவில்லை. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் மனிதன் என்றைக்கு இந்த உலகிலே படைக்கப்பட்டானோ அன்றைக்கே இஸ்லாமிய மார்க்கமும் தோன்றிவிட்டது. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இறைவன் கடவுள் ஒரே ஒரு ஜோடியை தான் படைத்தான். அந்த ஜோடியில் இருந்துதான் பல்கி பெருகி நாம் எல்லாம் இன்றைக்கு 600 கோடிக்கும் மேற்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த முதல் ஜோடி ஆதம் ஹவ்வா என்று முஸ்லிம்களால் குறிப்பிடப்படுகின்ற, ஆதாம் ஏவாள் என்று கிறிஸ்தவர்களால் குறிப்பிடப்படுகின்ற அந்த ஒரு ஜோடியே இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கொள்கையைத்தான் உலகத்திலே கடைபிடித்தார்கள், தங்களுடைய சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அது என்ன கொள்கை? ஆதாம் என்று சொல்லக்கூடிய ஆதம் நபியிலிருந்து முகமது நபி வரை ஏராளமான இறை தூதர்கள் வந்து இந்த உலகத்திற்கு போதித்த அந்த கொள்கை என்னவென்று சொன்னால், மனிதன் தன்னை படைத்த, தன்னை விட சிறந்த, தன்னை விட ஆற்றல் மிக்க ஏகனாகிய ஒரு கடவுளை தான் வணங்க வேண்டும். மனிதன் தன்னை போன்ற தனக்கு சமமானவனையோ தன்னை விட எல்லா வகையிலையும் தாழ்ந்த பொருட்களையோ வணங்கக்கூடாது. இதுதான் இஸ்லாம். இதுதான் ஆதம் சொன்னார், இதைத்தான் மோசே சொன்னார், இதைத்தான் ஆபிரகாம் சொன்னார், இதைத்தான் இயேசுவும் சொன்னார், இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். இதை இந்து மதத்தில் உள்ள சித்தர்களுடைய பாடல்களில் கூட, இந்து மதத்தினுடைய தத்துவங்களில் கூட இந்த கருத்து இன்றைக்கு மிச்சமாகி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எத்தனையோ கோவில்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் தமிழகத்திலே. அந்த கோவில்களிலே
ஒப்பிலியப்பன் கோவில் என்றெல்லாம் கோயில்கள் உண்டு. ஒப்பிலியப்பன் என்றால் என்ன? ஒப்பு இல்லாத அப்பன், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பரம்பொருளைத்தான் ஆதி காலத்திலே இந்து சமுதாய மக்களும் கூட வணங்கி இருக்கிறார்கள். அதே போல தான் தோன்றீஸ்வரன் கடவுளை குறிப்பிடும் பொழுது தானாக தோன்றிக் கொண்ட ஈஸ்வரன் கடவுள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு தாய் இருந்த இல்லைன்னு அர்த்தம். தான் தோன்றி என்று சொன்னா அவனுக்கு தாய் தகப்பன் இருந்து பிறந்தா அவனை தான் தோன்றின்னு சொல்ல மாட்டோம். அப்ப கடவுளுக்கு இந்து மத சாஸ்திரங்களில் கூட என்ன பேர் இருக்குன்னு கேட்டா தான் தோன்றி ஈஸ்வரன், தானாகவே உருவாகி இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கடவுள் என்று சொல்லுகிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்ப எல்லா மதங்களுமே எல்லா சாஸ்திரங்களுமே அடிப்படையில் ஒரு கடவுள் கொள்கையைத்தான் உலகத்திற்கு சொன்னது. ஆனால் என்ன வேறுபாடு வந்துவிட்டது என்று சொன்னால், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்வார்கள். சித்தர்களுடைய பாடல்களை எடுத்துக்கொண்டால், நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றிய சுற்றி வந்து முனமொன் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. இப்ப கல்ல போய் நீங்களா ஒரு கல்லை நட்டு வைத்துக் கொண்டு எப்படி வணங்குறீங்க? அதுக்கு ஏதாவது விளங்குமா? இது எப்படி மந்திரம் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லிம் அல்ல. இது இந்து மதத்திலேயே தியாகம் செய்து தவம் செய்த சித்தர்கள் இந்த கருத்தை உலகத்துக்கு முன் வைக்கிறார்கள். அப்ப எல்லாருமே இந்த ஒருத்தன் தான் கடவுளா இருக்கணும் அப்படிங்கறத விளங்கி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் திருவள்ளுவருடைய திருக்குறளை எடுத்து பாருங்கள், அவர் கூட இப்படித்தான் சொல்கிறார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. அவனுக்கு வேண்டுதல்ங்கிறது கிடையாது, வேண்டாமைங்கிறது கிடையாது. இது எனக்கு வேணும் அது எனக்கு வேணாம் அப்படிங்கிறவன் இல்ல கடவுள். அப்ப கடவுளுக்கு வாழைப்பழம் கொண்டு போகணும், தேங்காயை கொண்டு போகணும், பூவை கொண்டு போகணுங்கிறதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி திருவள்ளுவரே சொல்றாரு. அவருடைய முதல் அடியிலே முதல் குறளிலே சொல்லுவார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கெல்லாம் எப்படி அகரம் ஆனா முதல் எழுத்தாக இருக்கிறதோ, இந்த உலகத்துக்கெல்லாம் முதலாக இருக்கிறவன் கடவுள், பகவன் தான் ஆதியா இருக்கிறான் அப்படிங்கிறார். எழுத்துக்கு ஆனதான ஃபர்ஸ்ட் எழுத்து. அதே மாதிரி உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் கடவுள்ங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு தாய் இல்லைன்னு அர்த்தம், அவருக்கு தகப்ப இல்லைன்னு அர்த்தம், அவராகவே இருக்கிறார் அர்த்தம். அப்ப இந்த கருத்து தான் உலகத்தில எல்லா காலகட்டங்களிலும் ஒரு சிந்தனையாளர்கள் மத்தியில, சிந்திக்கக்கூடிய மக்கள் மத்தியில இருந்திருக்கிறது. பிறகு என்ன ஆயிற்று என்று சொன்னால், யாரெல்லாம் இந்த கடவுளை சொன்னார்களோ, நல்ல மக்களாக வாழ்ந்தார்களோ, அவர்களை மதிக்கிறேன் என்று போய் அவர்கள் நுழைந்து கடைசியில் அவங்களே கடவுளாக்கிட்டாங்க. இப்ப நிறைய கடவுள் எப்படி வருது என்று கேட்டால், யாரெல்லாம் கடவுள் ஒருவர் என்று இந்த உலகத்திற்கு சொன்னார்களோ, அல்லது ஏதோ ஒரு வகையில புகழடைந்திருந்தார்களோ, ஏதாவது ஒரு வகையில மக்கள்கிட்ட ஒரு நன்மதிப்பை பெற்றிருந்தார்களோ, அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவங்களையும் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுத்தான் இன்றைக்கு பல கடவுள் நம்பிக்கை வந்திருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. நீங்கள் பார்க்கலாம், புத்தர் என்று ஒருவர் இருந்தார். அவர் ஒரு ஆன்மீகத்தை கூட அவர் சொன்னார் என்று சொல்ல முடியாது. அவர் சொன்னது அன்பே சிவம், அன்புதான் கடவுள், கடவுள்னு ஒன்று தனியா ஒண்ணு கிடையாது. அன்பே சிவம் என்பது ஏறக்குறைய நாத்திக மாதிரி. அன்புதான் கடவுள், கடவுள்னு ஒன்று கிடையாதுன்றார். அவர் இப்ப கடவுள். அன்பே சிவம் சொல்லிட்டு போன புத்தர் இன்னைக்கு என்ன செய்யறாரு? சிலையாக வடிக்கப்பட்டு அவரை கடவுளாக வழிபடுகிற நீங்கள் காட்சியை பார்க்கிறீர்கள். அப்ப என்ன நம்ம விளங்குறோம் என்று கேட்டால், மனிதர்கள் கடவுளை வணங்க கடமைப்பட்டிருக்கிற மனிதர்கள் தங்களைப் போலவே இருக்கக்கூடிய மனிதர்களை, மதிப்புமிக்கவர்களை கடவுளாக கருதி விடுகிறார்கள். அதை நபிகள் நாயகம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அடியோடு உடைச்சு தகர்த்தாங்க. அவங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன கேட்டால், இப்ப இயேசுநாதர் நம்ம எல்லாம் சொல்றோம். இயேசுநாதர் என்ன சொன்னார்? உலகத்தில் ஒரு கடவுளை தான் வணங்கணும்னு சொன்னாரு. நான் கடவுள்னு ஒரு சொல்லவே கிடையாது, நான் கடவுளுடைய மகன் என்று சொல்லவே கிடையாது, நான் நினைச்சதான் அந்த கடவுள் செஞ்சு தருவாரு அப்படின்னு சொல்ல கிடையாது. கடவுள் தான் இயேசுவா பிறந்திருக்கிறேன் அப்படி இன்னும் இயேசுநாதர் சொன்னது கிடையாது. அவர் என்ன சொன்னாரு? ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு இயேசுநாதர்கிட்ட கேட்பாங்க, இயேசுநாதரே என்னுடைய 2 பிள்ளை, பைபிள்ல உள்ளது, புதிய ஏற்பாட்டில் உள்ளதான் நான் சொல்றேன், என்னுடைய இந்த 2 பிள்ளைகளையும் உங்களுடைய பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு வலது பக்கத்தில் ஒரு பிள்ளையை வச்சுக்கிறங்க, இன்னொரு பிள்ளையை இடது பாரசத்தில் வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுநாதர் என்ன சொல்வாரு? இல்லை, என் சித்தப்படி யார் நடக்கிறானோ அவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. என் பிதாவின் சித்தப்படி யார் நடக்கிறானோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம், நியாய தீர்ப்பு நாளுடைய அதிகாரம்
ஏக பரம்பொருளாகிய கடவுளுக்கு தான் இருக்குது என்று இயேசுநாதர் சொன்னார். அவரை இன்றைக்கு கடவுளாக ஆக்கப்பட்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயேசுநாதரை போலவே ஓரிரை கொள்கையை உலகத்திற்கு சொன்னாலும் அவங்க கடந்த காலத்தை எல்லாம் பார்க்கிறாங்க. என்ன பார்க்கிறாங்க? ஒவ்வொரு காலகட்டத்திலும் சீர்திருத்தவாதிகள் எல்லாம் கடவுள்களாக ஆக்கப்பட்டிருக்கிற காட்சியை பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அந்த வாசலை எல்லாம் இறுக்கமாக அழுத்தமாக அடைக்கிறார்கள். எப்படி அடைக்கிறாங்க? மனிதர்கள் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னை கடவுளாக்கி விடக்கூடாது, தன்னை வணங்கிடக்கூடாது என்பதற்காக வேண்டி வாழும் போதே மக்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்றாங்க. எப்படி? மக்களே, நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய சபைக்கு நான் வந்தால் எனக்காக நீங்க எழுந்து நிற்காதீங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதி கூட இந்த மரியாதையை விட்டு தர மாட்டான். ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாருக்கு கூட தன்னுடைய மாணவர்கள் எழுந்து நிற்கலன்னு சொன்னா கோபம் வரும். ஆனால் பெரிய ஆன்மீக தலைவராக, உயிரினும் மேலாக அந்த மக்களால் மதிக்கப்பட்ட தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தும் கூட மக்களுக்கு என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற சபைக்கு நான் வந்தால் என்னை பார்த்துவிட்டு நீங்கள் எழுந்து நிற்க கூடாது என்று சொன்னார்கள். யார் ஒருவன் தனக்காக மற்றவர்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்திலே பதிவு செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அதே போல ஒரு நபித்தோழர் வருகிறார், நபிகள் நாயகமே, எத்தனையோ தலைவர்களை எத்தனை நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன், அந்த நாட்டு மன்னர்களுக்கு அந்த நாட்டு மக்கள் எல்லாம் காலில் விழுந்து மரியாதை செய்கிற காட்சியை நான் பார்த்திருக்கிறேன். நீங்கள் எவ்வளவு சிறந்த தலைவராக இருக்கிறீர்கள், உங்கள் காலிலே நான் விழுந்து மரியாதை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் மறுக்கிறார்கள். எப்படி மறுக்கிறார்கள்? ஒரு மனிதன் காலில் ஒரு மனிதன் விழலாம் என்பதை நான் அனுமதிப்பதாக இருந்தால் கணவன் காலிலே மனைவி விழுகிற ஒரு பழக்கம் இருக்கிறது, அதையே நான் அனுமதித்திருப்பேன். ஏன்னா அது உலகத்தில் எல்லாராலும் ஏற்றுக்கொண்ட பழக்கமாக இருந்தது. அன்றைய காலத்தில் நபிகள் நாயகம் காலத்தில் கணவன் என்பவன் கடவுள் மாதிரியும் மனைவி என்பவள் ஒரு பக்தை மாதிரியும் தான் அன்றைக்கு சமுதாயத்தில் கருதப்பட்டார்கள். ஒரு வாழ்க்கை துணையாக கருதப்படவில்லை. கணவன் காலில் மனைவி விழுந்து கும்பிடுறது என்பது அது எழுதப்படாத ஒரு சட்டமாக, விதியாக இருந்தது. முற்போக்கு கருத்துக்களை சொன்னவர் என்று சொல்லுகிற திருவள்ளுவர் கூட இதை வலியுறுத்துகிறார். திருவள்ளுவர் கூட என்ன சொல்றார் கேட்டா, தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதல் வாழ் பெய்யன பெய்யும் அழைக்கிறார். தெய்வத்தை கூட தொழாம கொழுனனை புருஷனை ஒரு பொம்பளை தொழுதாலையானால் பெய்யின மழை பெஞ்சிருக்கிறார். அப்ப என்ன விளங்குது? அந்த காலத்துல புருஷனை கடவுளா மதிச்சாங்க. புருஷங்காலில் விழுந்து எல்லாரும் கும்பிட்டாங்க. நபிகள் நாயகம் அதை தடுத்தாங்க, செய்யக்கூடாது. அது சுட்டி காட்டுறாங்க. அப்ப உலகத்துல எல்லாரும் சரின்னு நினைக்கிறீங்கள, புருஷங்காலில் பொண்டாட்டி விழலாண்டு அதை தடுத்தவன் நான், என் காலில் விழுவீங்களோ நீங்க? அதையே நான் உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு சித்தாந்தத்தை நான் குழி தோண்டி புதைத்திருக்கிறேன், என் காலில் நீ எப்படி விழலாம் என்று சொல்லி தன்னை கடவுளாக இந்த மக்கள் ஆக்கிவிடக் கூடாது என்பதிலேயே ரொம்ப கவனமாக இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோல அவர்கள் முன்னே நடந்து சென்றார்களேயானால் முன்ன 2 பேர் பின்ன 2 பேர் பாதுகாப்புக்கு வரணும் என்றெல்லாம் அந்த பந்தாவுக்கு போவாங்களே, அவர் வருகிறார் பராக், இவர் வருகிறார் பராக் என்று அந்த மாதிரியான காட்சிகளை எல்லாம் நபிகள் நாயகம் அவர்கள் தடை செய்தார்கள். இன்னும் சொன்னார்கள் மக்களிடத்தில், மக்களே, நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது. நானும் உங்களை போன்ற மனிதன் தான். நான் தப்பு செய்து விட்டால் என்னை இறைவன் தண்டிப்பான். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய செயல்களால் தான் இறைவனிடத்திலே மதிப்பிடப்படுவானே தவிர அவனுடைய பாரம்பரியத்தினாலோ அவனுக்கு இருக்கிற வேறு தகுதியினாலோ கிடையாது என்று நபிகள் நாயகம் அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். மரணிக்குவதற்கு 5 நாள் இருக்கும்போது சொன்னார்கள், என்னுடைய சமாதிகளை நீங்கள் வழிபாட்டு தலமாக ஆக்கி விடாதீர்கள். நான் இறந்த பிறகு என்னை அடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்துல விழா நடத்தி அங்க பூஜை நடத்தி அது ஒரு வழிபாடு நடக்கிற இடமாக என்னுடைய சமாதி ஆக்கி விடாதீர்கள். என் சமாதியில் விழா நடத்தாதீர்கள். எனக்கு முன்னுண்டான சமுதாயம் எல்லாம் நல்லடியார்கள், நல்ல மனிதர்களுடைய சமாதிக்கு வழிபாடு நடத்தி வழிகட்டு இறைவனுடைய கோபத்துக்குரியவர்களாக ஆகிவிட்டார்கள். இப்படி எல்லாம் அந்த மக்களுக்கு எச்சரித்தார்கள். அதனால இன்றைக்கு பார்க்கிறோம், நபிகள் நாயகம் அவர்களை நாங்கள் உயிருக்கு மேலாக மதிப்போம். முஸ்லிம்களை நீங்கள் கேட்டீர்களே, ஆனால் எந்த சமுதாயமும் தன்னுடைய தலைவரை மதிப்பதை விட முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்தை மதிப்பார்கள், உயிருக்கு மேலாக மதிப்பார்கள். ஆனால் வணங்க மாட்டார்கள், கும்பிட மாட்டார்கள். நபிகள் நாயகமே நீங்க தான் எங்களுக்கு குழந்தையை தரணும் கேட்க மாட்டார்கள். நபிகள் நாயகமே எங்க நோயை நீங்க தான் தீர்க்கணும் என்று சொல்ல மாட்டார்கள். நபிகள் நாயகமே எங்களுடைய வறுமையை நீங்க தான் போக்கணும் என்று கேட்க மாட்டார்கள். ஆனால் நபிகள் நாயகத்தின் மீது உயிரை வைத்திருப்பார்கள். அப்ப என்ன வகையில இஸ்லாம் என்பது மற்ற மார்க்கங்களில் இருந்து வேறுபடுகிறது என்று சொன்னால், எல்லா மார்க்கங்களும் சொல்வதை போல ஓரிரை கொள்கை இஸ்லாமும் சொல்லுகிறது. சொல்வதில நபிகள் நாயகம் கொண்டு வந்த அந்த சித்தாந்தம் எப்படி இருக்குன்னு கேட்டா அதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது.
எந்த வளையுதலும் கிடையாது, நெளியுதல் கிடையாது. அழுத்தமா தெளிவா சொல்ல உறுதியாக நிப்பாட்டி காட்டிவிட்டு நபிகள் நாயகம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இஸ்லாம் மற்ற மார்க்கங்களில் இருந்து வேறுபடுகிறது. அதுபோக கடவுளை பற்றி எல்லா மார்க்கங்களும் சொன்னாலும் கடவுளுடைய அந்த இலக்கணத்தை சரிவர புரிந்து அதற்கேற்ப நடக்கக்கூடியவர்களாக இருக்கவே இல்லை. ஒரு பக்கம் கடவுள்னா ஒரு தேவையும் இல்லை என்று சொல்வார்கள், இன்னொரு பக்கம் என்ன சொல்வார்கள் என்று கேட்டா அந்த கடவுளுக்கு பொருள்கள்லாம் கொண்டு போகணும், கடவுளை வணங்க போறதா இருந்தா உண்டியல்ல காசு போடணும், இல்லைன்னா தேங்காயை கொண்டு போகணும், இல்லைன்னா பழத்தை கொண்டு போகணும், இல்லைன்னா சூடத்தை கொண்டு போகணும், இல்லைன்னா பத்தியை கொண்டு போகணும், சாம்பிராணி கொண்டு போகணும் என்றெல்லாம் ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் நிலவுகிறது. கடவுளுக்கு தேவையில்லைன்னு நல்லா விளங்கி கொண்டு நாம கொடுக்கிற இந்த காணிக்கைகள் கடவுளுக்கு போறதே இல்லை, அங்க உள்ள ஒரு மனுஷன் தான் இங்க போறான், கண்டிப்பா இதை கடவுள் சாப்பிட போறது இல்லை என்று தெரிந்து கொண்டு நம்ம என்ன பண்றோம், கடவுளுக்கு தேவை இருக்குங்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் அவர்கள் இதுல போலித்தனத்தை தோலுரிச்சு காட்டினார்கள். என்ன சொன்னாங்க, கடவுள் தேவையில்லைன்னா வழிபாட்டுக்கு போகும்போது எதுக்கு பொருளை கொண்டு போற, வழிபாட்டுக்கு வெறுங்க வீசிட்டு போ, நீ போய் கடவுள்கிட்ட கேட்கணுமே தவிர நீ என்ன கடவுளுக்கு கொடுக்குற, உங்ககிட்ட வாங்கி அவன் திண்டான அவன் கடவுளை பிச்சைக்காரனா, நம்ம கிட்ட வாங்கி திங்கிறவன் பிச்சைக்காரன், நமக்கு தர்றவன் தான் கடவுள். அப்ப நீ போய் கடவுள்கிட்ட போய் கேட்டு வாங்கணுமே தவிர நீ கொடுக்குற தேங்காய்க்கு நீ கொடுக்குற பழத்துக்கு ஆசைப்பட்டு அவர் உனக்கு வேற ஒண்ணு தர ஏமாளி அவரு, உன்னுடைய கெஞ்சி கேளு, பிச்சை கேளு, அழுது கேளு, உன்னை படைச்ச இறைவன் அப்படி கேளு என்று சொல்லி கடவுளுக்கு மத்தியில இப்படி ஒரு புரோக்கரை ஒழித்து கட்டினார்கள். கடவுளுக்கு மனுஷனுக்கு மத்தியில புரோக்கரா இருந்து கொண்டு எங்கள்கிட்ட கொண்டாந்து கொட்டுங்க, நாங்க கடவுள்கிட்ட வாங்கி தருவோம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இஸ்லாம் ஒரு தனித்தன்மை வைத்திருக்கிறது. அது மாதிரி கடவுளுடைய இலக்கணங்கள் இருக்கு பாருங்க. இப்ப கடவுள் ஒரு பக்கம் சொல்லிக்கிறோம், இவர் கடவுளுக்கு தந்தையுமோ, கடவுளுக்கு இவர் மகன் சொல்லுவோம், இவர் கடவுளுக்கு பொண்டாட்டியுமோ, இவர் கடவுளுக்கு சித்தப்பான்னு சொல்லுவோம், இவர் கடவுளுக்கு பெரியப்பான்னு சொல்லுவோம், இந்த கடவுளுக்கு அந்த கடவுளுக்கு மாமா மச்சான் உறவுன்னு சொல்லுவோம். இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை பல்வேறு சமூகங்களில் காணப்படுகிறது. நபிகள் நாயகம் அவர்கள் என்ன பண்றாங்க, கடவுள்னு சொல்லிட்டா அவருக்கு எதுக்கு தகப்பேன், அவர் தானே ஃபர்ஸ்ட், அவர் தானே உலகத்தில் படைக்கிறாரு, அவருக்கு பிறகுதானே எல்லாமே தோன்றி இருக்கிறது, அவருக்கு ஒரு அப்பன் இருந்தான்னு சொன்னா அவங்க கடவுளா போயிருவானே, கடவுளுக்கு ஒரு அப்பனா ஆத்தாவோ இருந்தா அவங்க கடவுளாயிட்டு போயிருவாங்க என்று நபிகள் நாயகம் சொல்லி கடவுளுக்கு பெற்றோர்கள் இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. கடவுளுக்கு பிள்ளை இருக்க முடியாது. ஏன் பிள்ளை இருக்க முடியாது, தேவையில்லை. யாருக்கு பிள்ளை வேணும், எவன் செத்து போவான் அவனுக்கு தான் பிள்ளை வேணும். நம்மளே எதுக்கு பிள்ளைய விரும்புறோம், நீங்க எப்பவுமே 25 வயசா இருப்பீங்கன்னு வைங்கள, நீங்க பிள்ளை விரும்ப மாட்டீங்க, நீங்க சாவோ மாட்டீங்க. எப்ப பார்த்தாலும் இந்த 25 வயசு என்றும் 16ஆவே என்றும் 25ஆவே இருப்பீங்கன்னா நமக்கு இதுக்கு பிள்ளை தொந்தரவு தானே, அதுக்கு இஷ்டம் சுமக்கணும். நாம ஏன் குழந்தைய விரும்புறோம், நம்ம முதுமை அடைஞ்சிருவோம், நமக்கு ஏறாம போயிடும், நம்ம படுத்துக்கிடுவோம், நம்மளுக்கு சம்பாதிக்க முடியாம போயிடும். அப்புறம் நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்மிலிருந்து ஒருத்தன் பிறந்திருந்தான்னு சொன்னா அவன் நம்மளை கவனிப்பான், நம்ம ஒரு பாசம் செலுத்தணும்னு சொன்னா அது பிரதிபலன் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய ஆள் மனதில் பதிஞ்சிருக்கிற காரணத்தினாலதான் நமக்கு வாரிசு வேணும்னு விரும்புறோம். நமக்கு பிறகு நம்ம சொத்துக்களை சம்பாதிச்சுட்டு போவோம், எவனோ திங்கிறத விட என் ரத்தத்திலிருந்து உருவானவன் தின்னுட்டு போகட்டுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் பிள்ளைய விரும்புறோம். கடவுள் சாவ போறாரா, கிழவனாயிருவாரா, முதுமை அடைஞ்சிருவாரா, அவர் கவனிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஆள் வேணுமா, ரொம்ப நிர்வகிக்க கஷ்டமா இருக்குப்பா, நீ பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்ற நிலைக்கு கடவுள் போனார்னு சொன்னா அப்ப கடவுளுக்கு புள்ள வேணும். கடவுள் தான் நம்மளை விட எப்போ மாதிரி ஒரே மாதிரி இருக்கிறார, நம்மளாவது சின்ன பிள்ளையா இருக்கிறோம், இளைஞனா இருக்கிறோம், கிழவனா இருக்கிறோம், மண்டையை போட்டுறோம். கடவுள் அப்படி கிடையாது. அவர் 1,00,000 வருஷத்துக்கு முந்தைய எப்படி இருந்தாரோ அப்படிதான் எப்படி இருக்கிறாரு, இன்னொரு 1,00,000 வருஷத்துக்கு பிறகு இப்படிதான் இருப்பார். அவருடைய ஆற்றலோ வலிமையோ அவருடைய சக்தி எதுவும் குறைவதில்லை. அப்ப இதுக்கு புள்ள அது மாதிரி கடவுள் என்று சொன்னால் எல்லா நேரமும் இந்த உலகத்தை கண்காணிச்சு கொண்டிருக்க வேண்டும். அதனால கடவுளுக்கு தூக்கம் இருக்கக்கூடாது, கடவுளுக்கு மறதி இருக்கக்கூடாது. எத்தனை கடவுள்களை நம்புகிறார்கள், கடவுளை எழுப்பி விடுவாங்க மணி அடிச்சு. கடவுள் நம்ம நம்புறோம்னு சொன்னா கடவுள் முழிச்சு கொண்டிருக்கணும். அவரே டயர்டாகி தூங்கிட்டாருன்னு சொன்னா தூங்குற நேரத்தில் உலகத்தை யார் நிர்வகிக்கிறது, தூங்குற நேரத்தில் உலகத்தை யார் கவனிக்கிறது? அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தனை பாம்பு கடிச்சா அவன் யாரை போய் கூப்பிடுவான், கூப்பிட்டு அவர் எப்படி ரிப்ளை தருவாரு? கடவுள் என்பவர் தூங்கக்கூடாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், கடவுள் என்று ஒருத்தனை நீங்க நம்புவதாக இருந்தால் அவன் தூங்கக்கூடாது, அவன் மறக்கக்கூடாது, அவன் அசதி வரக்கூடாது, அவனுக்கு நோய் வரக்கூடாது, முதுமை வரக்கூடாது, பலவீனம் வரக்கூடாது. இப்படி எல்லாம் எவன் இருக்கிறானோ அவனுக்கு மலஜலம் வரக்கூடாது, அவனுக்கு பசி வரக்கூடாது, அவனுக்கு தாகம் வரக்கூடாது. இதுல இருந்தெல்லாம் விடுபடணும்னு சொன்னா கடவுளை சரியா புரிஞ்சுக்கிறங்க அப்படின்றதுதான் இஸ்லாம் சொன்னுச்சு. இஸ்லாத்தினுடைய எத்தனை கொள்கைகள்ல ஒரு கொள்கை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி உங்களுக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கலாம். ஏன்னா இது இஸ்லாத்தை பற்றி விளக்குகிற உரை நிகழ்த்துகிற நிகழ்ச்சி அல்ல.
உங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற சந்தேகங்களை தீர்ப்பதற்கான நிகழ்ச்சி. உங்களுக்கு இஸ்லாமிய கொள்கையில சந்தேகம் இருக்கலாம், இஸ்லாமிய சட்டத்திட்டத்தில் சந்தேகங்கள் இருக்கலாம், முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து இப்படிலாம் பண்றாங்களேன்னு உங்களுக்கு ஆத்திரம் இருக்கலாம், அல்லது இஸ்லாத்தை நீங்கள் தப்பா புரிந்து கொண்டு உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம், அல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு கொள்கை உங்க அறிவுக்கு ஏற்றதா இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். அதனுடைய குற்றவியல் சட்டங்களில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், அதனுடைய வணக்க வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், அதனுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் உங்களுடைய மாற்று கருத்து இருக்கலாம். இப்படி எதை பற்றி, பெண்களை பற்றி இஸ்லாம் பிற்போக்கா நடத்துது என்று உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்குது என்ற மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம். இப்படி என்ன மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதை நீங்கள் மனம் விட்டு பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு அரங்கம் தான் இந்த அரங்கம். இதுல எந்த கேள்வி வேண்டாலும் நீங்க கேட்கலாம். எந்த ஒரு முன்கூட்டி எழுதி தரணும்னு கிடையாது, எங்களை கேள்வி முதல்ல சொல்லுங்கிறது கிடையாது, யார் யார் கேள்வி கேட்பீங்கன்னு செட்டப்பும் கிடையாது. நீங்க எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இப்ப டோக்கன் கொடுப்போம். யார் யார் எந்தெந்த டோக்கன் வாங்குறீங்களோ அந்த அடிப்படையில் நீங்க தான் கேள்வி கேட்க போறீங்க. எந்த கேள்வி வேணாலும் நீங்கள் கேட்கலாம். அடிக்கிற மாதிரி கூட கேளுங்க, திட்டுற மாதிரி கூட கேளுங்க, அதுக்கு பதில் தான் சொல்லுவோமே தவிர நாங்கள் கோவப்பட மாட்டோம். இந்த ஒரு அளவுகளை கவனத்தில் கொண்டு நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போவோம். என்னுடைய பெயர் சத்யஸ்ரீ பிரியா. நான் எர்ணாகுளத்தில் வழக்கறிஞராக வேலை பார்க்கிறேன். எனக்கு முன்னுரிமை கிடைத்ததில் சந்தோஷம். பிகாஸ் இல்ல இது ஒரு மதிப்பெண் நன்மதிப்பெண் கொடுக்கறது. நான் பெண்களுக்கு இஸ்லாம் அത്ര முன்னுரிமை கொடுக்கறது இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இது வரைக்கும். பிகாஸ் இதுல இங்க பங்கு பெற வந்திருக்கிறதுலயே பெண்களோட கூட்டம் நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன் பெண்கள் இப்படி முன்னுக்கு வர விடாம தடுக்கிறீங்க இஸ்லாத்துல? அப்படி ஏதாவது இருக்கா? அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் நல்லா சொல்ல முடியுமா? அவங்க வழக்கறிஞர் அவர்கள் சத்யபிரியாவா, சத்யபிரியா அவர்கள் இந்த கூட்டத்தை பார்த்துட்டே கேட்கிறாங்க, ஆண்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, பெண்கள் பாருங்க குறைவா தான் இருக்கிறாங்க, இந்த மாதிரி பெண்கள் இப்படி வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா அல்லது அது ஏதாவது விதிமுறைகள் இருக்குதான்னு கேட்கிறாங்க. பெண்கள் சபைகளுக்கு வருவதை பற்றி உலகத்திலேயே மார்க்க ரீதியாக மத ரீதியாக ஒரு புரட்சி செய்த மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். அந்த காலத்தில் பெண்களுக்கு வழிபாட்டு உரிமை எல்லாம் கொடுக்கப்பட்டது கிடையாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பள்ளிவாசலில் ஆண்கள் தொழுகைக்கு வருவது போலவே பெண்களும் வந்து கொண்டிருந்தார்கள். தடுக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் லா தம்னஉ இமா அல்லாஹி அனில் மசாஜித், பள்ளிவாசலுக்கு பெண்கள் வருவதை நீங்கள் தடுக்காதீர்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள். அதே மாதிரி பெருநாளே இந்த மாதிரி நல்ல நாட்கள் இருக்குமேயானால் அந்த நாட்கள்ல பெண்கள் கண்டிப்பாக வந்து ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். பெண்களுக்கு இயற்கையாக இந்த மாதவிடாய் போன்ற உபாதைகள் இருக்கும். அந்த நேரங்களில் அவங்க பள்ளிவாசலுக்கு வர முடியாது. பள்ளிவாசலுக்கு தூய்மையா தான் வரணும். குளிப்பு கடமையா இருக்கக்கூடியவர்கள், தாம்பத்தியில் ஈடுபட்டவர்கள், மாதவிடாய் நேரங்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. அதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன பண்ணுது தெரியுமா? இந்த பெருநாள்ங்கிற தொழுகையை திடல்ல தான் தொழணுங்கிறாங்க. திடலில் ஓப்பனான திடல்ல தொழுவுங்க, அதுல இந்த மாதவிடாய் பெண்கள் உள்பட எல்லாரும் வரட்டும், வந்து இந்த தொழுகை நேரத்தில் மாத்திரம் ஒதுங்கி கொண்டு மற்ற சந்தோஷங்களில் அவங்க பங்கெடுக்கட்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அதனால பெண்கள் சபைகளுக்கு வருவதோ இந்த மாதிரி மார்க்க விஷயங்களை கேட்பதோ பொது நிகழ்ச்சிகளில் ஈடுபடுறதோ மார்க்கத்தில் எந்த வகையிலும் தடுக்கப்பட்டது இல்லை. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் காலத்தில் அவங்களுடைய கொண்டு வந்த இஸ்லாத்துக்கு கடுமையான எதிரிகள் இருந்தாங்க, வலிய சண்டைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அதனால் பலவிதமான போர்க்களங்களை, யுத்தங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். அந்த யுத்தத்திற்கு, யுத்த களத்திற்கு ஆண்கள் போவது போலவே பெண்களையும் நபிகள் நாயகம் அவர்கள் அழைத்து சென்றார்கள். எதுக்கு அழைத்து செல்வாங்க? வாள் ஏந்தி தானே யுத்தம் செய்யணும். அந்த காலத்துல வாள், ஈட்டி, வில்லு, அம்புதான் அந்த காலத்துல யுத்தம் செய்யக்கூடிய முறை. துப்பாக்கி இதெல்லாம் கிடையாது. அப்ப ஆண்கள் யுத்த காலத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பெண்கள் உள்ள நுழைந்து காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை செய்வது, தண்ணீர் கொடுப்பது, களத்தில் தேவையான உதவிகள் செய்வது, மருத்துவம் செய்வது எல்லாம் பெண்கள் தான் செய்வதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் ஏற்பாடு செய்து அவங்களை அழைத்து செல்வார்கள். அப்ப என்ன இதுல விளங்குது என்று கேட்டால், ஆண்கள் பங்கெடுக்கிற மாதிரி எல்லா துறைகளிலையும் பெண்களும் பங்கெடுக்கலாம். இஸ்லாம் அதை தடுக்கவே இல்லை. ஆனால் குறைவா வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. குறைவா வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் முஸ்லீம், நான் கேட்கிறேன், முஸ்லீம் அல்லாதவங்களை வச்சு கேட்கிறேன். முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் கிட்டத்தட்ட டோக்கன் மாத்திரம் 30 பேர் வாங்கியிருக்கிறீங்க. ஒரு 150 பேராச்சும் வந்திருப்பீங்க. 150 பேர் தனியா தான் வந்திருக்கிறீங்க. முஸ்லீம்கள் மாத்திரம் அப்படி வரல.
முஸ்லிம் அல்லாதவங்க கூட அந்த 150 பேரும் தங்களுடைய குடும்பத்தாரை கூட்டிக் கொண்டு வரல. அப்ப பெண்களை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொண்டு வராம இருப்பது பொதுவாக எல்லா மனுஷன்டையும் உள்ளதா இருக்கிறது. முஸ்லீம்கிட்ட இருக்கிற மாதிரி ஒருத்தர் ஒரே ஒரு வழக்கறிஞர் மாத்திரம் அங்க தென்படுறாங்க. மொத்தத்தில் டோட்டலா எல்லாரையும் சேர்த்து பார்த்தா கூட அவங்க தான் வந்திருக்கிறாங்க கேள்வி கேட்பதற்கு. அப்ப முஸ்லீம் அல்லாதவங்க கேள்வி கேட்பதற்கு நம்ம அழைப்பு கொடுக்கிறோம். அப்படி கொடுத்தும் கூட முஸ்லீம் அல்லாத ஆண்கள் 150 வந்திருக்கிறீங்க, முஸ்லீம் அல்லாத பெண்கள் ஒரு ஆள் தான் வந்திருக்கிறீங்க என்று சொன்னா இது இஸ்லாம்ங்கிற அடிப்படையில் இது பார்க்கறது இல்ல. பொதுவாகவே பெண்கள் இதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்கிறான்னு நினைக்கிறதா அல்ல பொதுவாகவே ஆண்கள் அப்படி நடக்கிறாங்கன்னு இருக்கிறான்னு எனக்கு தெரியல. ஆனால் இஸ்லாம் அதை தடுக்கவில்லை. அதுக்கு தான் எங்க நோட்டீஸ்ல நாங்க போட்டிருந்தோம் பெண்களுக்கு இடவசதி உண்டுன்னே போட்டிருந்தோம். அந்த இன்விடேஷன்ல என்ன பண்ணிருக்கு பெண்களுக்கு உண்டு நாங்க அறிவிப்பு செஞ்சிருந்தோம். அப்படி இருந்தும் கூட அவங்க ஒரு கம்மியான அளவுக்கு வந்திருக்கிறாங்கன்னு கேட்டா இங்க தமிழ் பேசுற மக்கள் தானே கேள்வி கேட்க வந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டுல உள்ள தமிழ் பேசுற மற்ற சமுதாய பெண்கள் வரக்கானோம். இது ஒரு ஆர்வத்துல என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி குறைவானவர்கள் வர்றாங்க. ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இஸ்லாமிய நெறிமுறைக்கு உட்பட்டு உடை அணிந்தவர்களாக இருந்தால் அவர்கள் வரலாம், சபைக்கெல்லாம் வரலாம், எந்த ஒரு தடையும் கிடையாது. என்ன ஒரு தடை இருக்குன்னு கேட்டா ஒரு இப்படி உட்கார்ற முறை இருக்கு பாருங்க, இந்த பக்கத்துல ஆம்பளை பக்கத்துல பொம்பளைன்னு உரைச்சிக்கிட்டு இது மாதிரியாக உட்கார்வதை மார்க்கம் அனுமதிக்கல, இஸ்லாம் அனுமதிக்கல. ஏன்னா ஏதாவது ரசாபாசம் ஏற்பட்டுறேன், ஆம்பளை எப்போது ஏதாவது சில்மிசம் பண்ணி விட்டுருவான், இருட்டு தின்னு கரண்ட் வச்சுன்னு வைங்க பக்கத்தில் உள்ள ஆளு கிள்ளுவான், இவன் ஆம்பளை எப்பவுமே சேட்டை பண்ணி விட்டுருவான். அது ஒரு நல்ல நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சியில ஒரு பொம்பளை கத்திச்சுன்னு வைங்க கிள்றான் முடிஞ்சு போச்சு, நிகழ்ச்சியை கேட்கலாம். அப்ப அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுக்காக வேண்டி பெண்கள் தனியா இருப்பாங்க, ஒரே மாதிரி தான் இருப்பீங்க, பக்கத்து பக்கத்துல ஒட்டிக்கிட்டு உரைச்சிக்கிட்டு இருக்காம தனித்தனியா இருக்கணும் என்பது மாத்திரம் தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையை தவிர பெண்கள் வரக்கூடாதுலாம் இஸ்லாம் சொல்லல. ரசூல் நபிகள் நாயகம் காலத்துல பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. ஆனா ஒரு விஷயம், இன்னைக்கு சமூகத்துல எங்க சமுதாயத்துல அறியாமையினால கேரளாவுல தமிழ்நாட்டில எல்லாம் பெண்களை பள்ளிக்கு அனுமதிக்கிறது இல்ல பல பள்ளிவாசல்கள். அது தப்பான காரியம். அது நாங்கள் மாற்றியமைத்துக் கொண்டிருக்கிறோம். சவுதி அரேபியாவில் அனுமதிக்கிறாங்க. ஹஜ்ஜில போய் ஆண்களும் பெண்களும் ஒன்னா தான் போய் என்ன செய்றாங்க, ஹஜ்ஜிங்கிற பள்ளிவாசல்லே சிறந்த பள்ளிவாசல் நாங்கள் மதிக்கக்கூடிய மக்காவில் உள்ள பள்ளிவாசல், அந்த பள்ளியில் ஆண்களும் போறாங்க பெண்களும் போறாங்க, ஒன்னா தான் தொழுகை நடத்துறாங்க. நபிகள் நாயகம் கட்டின பள்ளிவாசல் 2வது பள்ளிவாசல், அதுல ஆண்களும் போறாங்க பெண்களும் போறாங்க. எங்க மக்களுடைய அறியாமையின் காரணத்தினால சில பள்ளிவாசல்கள் அவங்க தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதை குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை காட்டி நபிகள் நாயகம் சொன்னதை காட்டி அதை திருத்தி இப்ப நாங்க தமிழகத்துல ஒரு எங்க முயற்சியில ஒரு 55 பள்ளிவாசல்கள்ல பெண்கள் வருவதற்கான ஏற்பாடு செஞ்சு முடிச்சிருக்கிறோம். எல்லா பள்ளிவாசல்களையும் அந்த மாதிரியான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதான் அதற்கான பதில். என்னுடைய ஊர் தூத்துக்குடி, என்னுடைய பேர் செல்வி. நான் எர்ணாகுளம் டவுன்ல பிளாஸ்டிக் ஹோல்சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இஸ்லாமியத்துல 5 நேரம் பள்ளிக்கு போறாங்க, ரம்லான் மாசத்துல கரெக்டா நோன்பு பிடிக்காங்க, 2வது சக்காத்து கொடுக்காங்க, அதெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. முஸ்லிம் சண்டர்கள் எத்தனை திருமணம் வேணாலும் முடிக்கிறாங்களா, அதை பத்தி நான் கேள்வி கேட்க. சரி, அதாவது தொழுகை நடத்துறாங்க, அது ஓகே, நோன்பு வைக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. என்ன பேர் சொன்னீங்க? தூத்துக்குடியை சேர்ந்த செல்வின். தூத்துக்குடியை சேர்ந்த சகோதரர் செல்வின் என்ன கேட்கிறாருன்னா, தொழுகை நோன்பு சக்காத்து இதெல்லாம் பிடிச்சிருக்குது, ஆனா முஸ்லீம்கள் நிறைய கல்யாணம் பண்றாங்க, அது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப முஸ்லீம்கள் பண்றதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்லுதுன்னு ஃபர்ஸ்ட், 2வது முஸ்லீம்கள் பண்றதை பற்றி 2வது வருவோம். நபிகள் நாயகம் காலத்திற்கு முன்னாடி எடுத்துக்கொண்டீர்களேயானால் இந்த ஒரு ஆண் ஒன்றுக்கு மேல திருமணம் செய்வதை எல்லா காலகட்டங்களிலையும் எல்லா மதங்களையும் அனுமதித்து வந்தார்கள். நபிகள் நாயகம் தான் முதல்ல இந்த பர்மிஷனை கொடுக்கல. நபிகள் நாயகம் பிறந்த காலத்திலையும் இந்த மாதிரி ஒரு பழக்கம் அவங்க சமூகத்தில் இருந்தது. நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அதை முதல்ல கொண்டாந்து திணிக்கல, இருக்கிறத நெறிப்படுத்துறாங்க. அது நெறிப்படுத்துறாங்க. எப்படி படுத்துறாங்க? உனக்கு தேவை என்று ஏற்பட்டால், கண்டிப்பாக உனக்கு ஒரு வாழ்க்கை தேவை என்று ஏற்படுமையானால் வப்பாட்டிய வச்சுக்கிறாம, விபச்சாரம் பண்ணிராம, சட்டப்படி மனைவியாக்கிக்க, மனைவியாக்கி மனைவிக்கு உள்ள எல்லா உரிமையும் கொடு என்று நபிகள் நாயகம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு நெறிமுறையை கொண்டு அதை அமுல்படுத்தினாங்க. இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இதை ஏன் நபிகள் நாயகம் தடை செய்யாம அனுமதிச்சாங்க? தடை செஞ்சிருக்கலாம்ல. நபிகள் நாயகம் தடை செஞ்சா முஸ்லிம்களை உடனே ஏற்றிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஒன்றுக்கு மேல கல்யாணம் பண்றக்கூடிய ஒரு நடைமுறை உலகத்தில் இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் அதை நெறிப்படுத்துறதுக்கு பதிலா தடுத்திருக்கலாமே என்று ஒரு சந்தேகம் நமக்கெல்லாம் ஏற்படும். அதுக்கு நான் தத்துவ ரீதியாக சில செய்திகளை சொல்றேன்.
நடைமுறையில என்ன நடக்குது என்பதை சொல்றேன், நீங்க அதோட உண்மை விளங்கிடுவீங்க. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவு உடை எப்படி தேவை இருக்கிறதோ அது மாதிரி அந்த இல்லற சுகம், உடல் சுகம், அது ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் அது தேவை. அது தேவையில்லாதவர்கள் ஆயிரத்துல லட்சத்துல ஒண்ணு இருப்பார்கள். அந்த மாதிரி உணர்வுகள் இல்லாதவர்கள் அது ஒரு படைப்புல குறைவுபடுத்து, அதை கழிச்சிருங்க. பொதுவாக எடுத்துக்கொண்டோமையானால் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு தேவை, ஒரு பெண்ணுக்கு ஆண் தேவை. அப்ப எல்லாருக்குமே இந்த ஒரு தேவை இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா ஆண்களுக்கும் ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கணும், எல்லா பெண்களுக்கும் அது மாதிரி கிடைக்கணும். எல்லாருக்கும் அப்படி கிடைக்கணும்னு சொன்னா ஆணும் பெண்ணும் சம எண்ணிக்கையில் உலகத்தில் இருக்கணும். சம எண்ணிக்கையில் இருந்தால்தான் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணு கிடைக்க முடியும். அப்ப பெண்களுடைய எண்ணிக்கை தாறுமாறா போய் ஆண்கள் எண்ணிக்கை குறைச்சுன்னு வைங்க, அப்ப என்ன வரும்? ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் ஒருத்தனை தான், ஒருத்தன் மூலமா தான் அந்த இன்பத்தை அடைய வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போயிடும். ஆனால் நீங்க உலகத்தில் பார்த்தீர்களே, ஆனால் 1-2 நாடுகளை கழித்து விட்டு பார்த்தால் உலகம் முழுவதுமே ஆண்களுடைய எண்ணிக்கையை விட பெண்களுடைய பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கிறது. இத்தனைக்கு சிசு கொலையெல்லாம் பண்ணி, குழந்தை பெற்றவன பொம்பளை பிள்ளையெல்லாம் காலி பண்ணி, கருவுளைய ஸ்கேன் பண்ணி பார்த்து, கருவுளைய சமாதி வச்சு க்ளோஸ் பண்ணி, இதெல்லாம் நடந்த பிறகும் பார்த்தாலும் ஆண்களுடைய எண்ணிக்கையை விட பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இதான் உலகத்து புள்ளி விவரம். ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போக வேண்டாம். நீங்க ஒரு தெருவுல வசித்தீர்களே ஆனால் உங்க தெருவுல அப்படியே ஒரு 25 வீட்டை, ஒரு 50 வீட்டை கணக்கு வச்சுக்கிறீங்க. 50 வீட்டுல உள்ள குழந்தைகளை கணக்கெடுங்க, சிறுவர் சிறுமிகளை எடுத்தீங்கன்னு சொன்னா 15 சிறுவன் இருந்தான்னு சொன்னா 25 சிறுமி இருப்பாங்க. இப்படி கண்ணை மூடிட்டு அப்படி எடுத்து பாருங்க. கண்ணை மூடிக்கிட்டு இங்கிட்டு ஒரு 5 வீடு, இங்கிட்ட ஒரு 5 வீடு, ஏத்தாப்புல ஒரு 10 வீடு பாட்டு கணக்கு பண்ணீங்கன்னா யாரு எண்ணிக்கை கூட இருக்கு உலகத்துல? பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. பாயிண்ட் 1 பிறப்பு விகிதம். இரண்டாவது எடுத்துக்கொண்டீர்களேயானால் திருமணத்திற்கு தயாராகும் வயது எடுத்துக்கொண்டீர்களேயானால் ஒரு ஆம்பளை ஒரு 25 வயசுலாம் தயாராகணும். பொம்பளையை பொறுத்த வரைக்கும் அவங்க 13-15 தயாராகிடுறாங்க. இவங்க என்னதான் உலகத்துல சாரதா சட்டம் அந்த சட்டம் போட்டாலும் நடைமுறையில 16-17-18க்குள்ள எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சாதான் அந்த பெற்றோர்களுக்கு நிம்மதி என்ற நிலையில் தான் ஒரு 80% மக்களுடைய மனநிலை இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஆண்களை விட ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெண்கள் குடும்ப வாழ்க்கைக்கு ரெடி ஆயிடுறாங்க, தயார்னு வர்றாங்க, கல்யாணத்துக்கு தயார்னு வர்றாங்க. கல்யாணத்துக்கு தயாரா இருக்கிறவங்க ஒரு லிஸ்ட் எடுத்தீர்களேயானால் 100 ஆண்கள் கல்யாணத்துக்கு தயார், ஒரு தெருவுல 100 ஆண்கள் திருமணத்துக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் அதே தெருவுல திருமணத்திற்கு தயாரான பெண்கள் என்று எடுத்தீர்களேயானால் கண்டிப்பா 130 பேர் இருப்பார்கள் திருமணத்துக்கு தயாரானவர்கள். பிறப்பு விகிதத்தை மட்டும் சொல்லவில்லை. ஏன்னா இவனை ஆம்பளை எடுக்கும்போது ஒரு 22க்கு மேல எடுக்க வேண்டும், பெண்கள் எடுக்கும்போது நீங்க 16-18 எடுத்துருவீங்க கல்யாணத்துக்கு தயாரானவங்க. அந்த 6 வருஷம் 7 வருஷம் டிஃபரண்டின் காரணமாக அந்த நம்பிக்கையில ஒரு பேலன்ஸ் வித்தியாசம் வருகிறது. மூன்றாவதாக இறப்பு விகிதம். இறப்பு விகிதத்தை எடுத்து பார்த்தீர்களேயானால் ஆண்களுடைய எண்ணிக்கையும் பெண்களுடைய எண்ணிக்கையும் சமமா தான் இறந்துகிட்டு இருக்கிறாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இயற்கையான மரணம் இல்லாம அவனா ஏற்படுத்திக் கொள்ற மரணம் இருக்கு பாருங்க, யுத்தம், போர்க்களம் இருக்கிறது. ஒரு வியட்நாமுடைய யுத்தம், அல்லது ஒரு ஜப்பான்ல போட்ட ஹிரோஷிமாவில் போடப்பட்ட அணுகுண்டு, அல்லது ஆப்கான்ல போடப்பட்ட கொன்று குவிக்கப்பட்டவர்கள், அல்லது ஈராக்ல, இப்படி உலகம் பூரா நடத்தப்பட்ட தாக்குதல்ல போர்க்களங்கள்ல கொல்லப்படுறவங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1% கூட அதுல பெண்கள் இருக்க மாட்டார்கள், எல்லாம் ஆண்கள் தான் இருப்பாங்க. களத்தில் போய் நிற்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் இளைஞர்களா இருப்பாங்க. இவங்க திடீர்னு ஒரு 10 லட்சம் பேர் ஆண்கள் காலியானார்களேயானால் 10 லட்சம் விதவைகள் திடீர்னு அதிகமாயிடுறாங்க. அந்த பற்றாக்குறை ஏற்கனவே ஒரு பற்றாக்குறை இருக்கிற நேரத்தில் இது மேலும் அதிகரிக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்ப இதெல்லாம் ஒரு பேலன்ஸ் பண்ணி ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணும். என்ன செய்யறது? ஒரு ஆறு ஒருத்தரை இன்னும் போக இன்னொன்னு எடுத்துக்கிறீங்க. இப்ப ஒருத்தன் கல்யாணம் பண்றான், எத்தனை வயசுல கண்டான்? 25 வயசுல கல்யாணம் பண்றான். ஒரு 18 வயசு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றான், ஒரு 7 வயசு வித்தியாசம் இருக்குன்னு வைங்களேன். இப்ப கல்யாணம் பண்ண பிறகு ஆண்களும் பெண்களும் நீங்க இல்லற வாழ்க்கை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் பெரும்பாலான பெண்கள் தங்களுடைய அந்த மாதவிடாய் பருவம் அந்த நின்ற பிறகு அவங்களுக்கு அந்த சினை முட்டை உற்பத்தி ஆகாது, கரு உண்டாக முடியாது, அவங்களுக்கு குழந்தை பெற முடியாது. அந்த நிலையை ஒரு 45 வயசு ஒரு 50 வயசுல அடைஞ்சிடுறாங்க. இவனுக்கு 50 வயசா இருக்கும்போது அவளுக்கு 50 வயசா இருக்கும்போது இவனுக்கு 57 வயசா இருக்கும், இல்ல 55 வயசா இருக்கும். இவனுடைய நிலைமை என்ன என்று கேட்டால் இவனுக்கு ஒரு வாழ்க்கை வேணுங்கிற மாதிரி இருப்பான். மனைவிட்ட போனா இது அவளுக்கு அது பிடிக்கவே செய்யாது. அந்த ஒரு வயசை கடந்து விட்ட பிறகு அவ இல்லற வாழ்க்கை தேவையில்லைங்கிற நிலைக்கு அவன் தள்ளப்பட்டுருவா. இவன் தேவைங்கிற நிலையில் இருப்பான்.
இவனால 80 வயசு வரைக்கும் நல்லா திண்டு திடகாத்திரமா இருந்தான்னு சொன்னா 80-90 வரைக்கும் கூட இவனுக்கு வண்டி ஓடும். ஒரு சாதாரணமா இருந்தா கூட ஒரு 65 வயசு வரைக்கும் என்ன செய்யும், வண்டி இழுக்கும் இவனுக்கு, ஆம்பளைக்கு. அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு இடத்துல அவனுக்கு கிடைக்கலன்னு வேற இடத்துல நாடுறான். இந்த மாதிரியான ஒரு யதார்த்தம், உலகத்தின் யதார்த்தம் இப்படி இருக்கிறது. இந்த நிலையில ஒரு தன் ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு உறுதிப்பாடா இருந்தால் என்ன ஏற்படும் தெரியுமா? என்ன ஏற்படும் என்றால், இந்த திருமண வாழ்க்கை 100க்கு 100 முடிஞ்சிருச்சா, 30 அதிகமா இருக்கு. இப்ப 100 ஆணுக்கு 130 பெண் என்று இருக்குமே, ஆனால் ஒரு 30 பெண்கள் கூடுதலா இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த சுகம் வேணும். என்ன செய்யறது? என்ன நடக்கும்? டவுரி எல்லாம் கேட்கறாங்க. கேரளாவில் உண்டா டவுரி? உண்டா? பொம்பளை கேட்கற உண்டா இந்த நாட்டில்? உண்டு. ஏன் கேட்கறீங்க? ஏன் கேட்கறீங்க? என்ன கூடுதலா இருக்கு? ஒருத்தனுக்கு ஒரு பொம்பளை கிடைக்கலன்னு வைங்க, இவன் கேட்பான், அவன் கேட்பான். ஒருத்தனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலன்னு வைங்க, ஒரு பொண்ணுக்கு தடுமாறினான்னு சொன்னா 1 லட்சம் தர என்னை கட்டிக்கிறியா, 2 லட்சம் தர கட்டிக்கிறான் இவன் கேட்பான். 10 மாப்பிள்ளை இருக்கான், 15 பொம்பளை இருக்கிறா, உன் பேசி வருவான், அந்த பொம்பளை ஒடியாடுறா, என்னை கட்டிக்கிறியா? அந்த பொம்பளை பத்தம் ஒடியாடுறான், நான் 1.5 லட்சம் தர்றேன், இல்ல நான் 2 லட்சம் தர்றேன், நான் அமெரிக்கா மாப்பிள்ளையா, நான் 3 லட்சம் தர்றேன், நான் 10 லட்சம் தர்றேன். இதுக்கு என்ன காரணம்? அப்ப இந்த அவங்களுடைய அந்த பற்றாக்குறை, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பற்றாக்குறை, யதார்த்தத்துல ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பற்றாக்குறையின் காரணமாக பெண்கள்கிட்ட டவுரி கேட்டு அவங்களுக்கு கொடுக்க தயாராகிறாங்க. பிச்சைக்காரன் கூட பிச்சை எடுத்து டவுரி கொடுக்கறான். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் இது ஒரு பக்கம் நடக்கும், இது ஒரு அநியாயம் நடக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீர்களே, ஆனால் அந்த வாழ்க்கை இல்லாமல் தவிக்கக்கூடிய இளம் விதவைகள் அல்லது வாழ்க்கை வசந்தமே கிடைக்காதவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க வேற மாதிரி தப்பான முறையில் அதை ஆண்களை கையில் இருக்க பார்ப்பாங்க. சரி, வாழ்க்கை புருஷன் கிடைக்க மாட்டேங்குது, வேற மாதிரி சின்ன வீடா போய் இருந்துக்கிறோம், அப்பாட்டியா இருந்துக்கிறோம், அல்லது ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டு போய்க்கிறோம் என்ற மாதிரியான சில பேர் வெளியே புறப்பட்டு, எல்லாரும் இப்படி வரமாட்டாங்க. கட்டுப்படுத்தி இதை பத்தி முக்கியம் இல்லைன்னு சொல்லி தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஒரு 5% வரலாம்ல. அந்த 5% பேர் வெளியே வந்து பலவிதமான எய்ட்ஸ் கிருமிகளை பரப்ப காரணமாயிடுறாங்கல்ல. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆண்டு போறேன்னு சொல்லி போனார்களே, ஆனால் அப்ப என்ன ஆகுது? எய்ட்ஸ்கள் பரவுவதற்கு கூட அவங்களுக்கு சரியான முறையான வாழ்க்கை இல்லாத காரணமாகி போயிடுது. அப்ப அது நடக்கும், விபச்சாரம் நடக்கும். அப்ப இதெல்லாம் நடக்கக்கூடாது என்று சொன்னால் இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணி ஆகணும். இன்னொன்று நீங்க பார்க்கலாம், முஸ்லிம்கள் அதிகமா கல்யாணம் பண்றாங்கன்னு சொன்னார். நான் நடைமுறையில சொல்றேன், இந்திய அரசாங்கம் ஒரு அனுமதிச்சிருக்கு இஸ்லாம். இந்திய அரசாங்கம் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டு இருக்கிறது. அந்த புள்ளி விவரத்தில் பல திருமணம் செய்தவர்கள் அப்படிங்கிற கணக்கு போட்டு முஸ்லீம்ல எவ்வளவு, வேற சமுதாயத்தில் எவ்வளவு புள்ளி விவரம் போட்டிருக்கு மத்திய அரசாங்கம். அதுல முஸ்லீம்கள் 100 பேர் இந்த மாதிரி பல திருமணம் பண்றான்னு சொன்னா அதுல 4 பேர் கூட முஸ்லீம் இல்லையா, 17 பேர் இருக்கிறானா முஸ்லீம் அல்லாதவன் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, முஸ்லீமை விட முஸ்லீம் அல்லாதவங்க தான் 1க்கு மேற்பட்ட திருமணங்களை செய்கிறார்கள் என்பதை நடைமுறையில் காட்டுகிறார்கள். அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இதுக்கு எல்லாரும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, முஸ்லீம் தான் பண்றான்னு கிடையாது. ஆனால் நீங்க கணக்கெடுத்து பார்த்தீர்களே, ஆனால் முஸ்லீம்ல வந்திருக்கிறாங்க பாருங்களேன். நான் கை தூக்க சொல்றேன், அல்லாவுக்கு பயந்து உள்ள கை தூக்க. 1க்கு மேற்பட்ட கல்யாணம் பண்ணவங்க கை தூக்குமா முஸ்லீம்ல? திரும்பி பாருங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. அதான் நீங்க தப்பா சொல்றீங்க அப்படிலாம் யாரும் ஏன்னு கேளுங்க. அவனுக்கு சட்டம் கிடையாது, அவன் பாட்டு 2 வச்சுக்கிறான் 3 வச்சுக்கிறான். எங்களுக்கு நூல் பிடிச்ச மாதிரி நடக்கணும், தேவையா இருக்கணும். ஒரு பொண்டாட்டிக்கு வழி சொல்ல வக்க இல்ல, அவன் போய் இன்னொன்று பண்ணக்கூடாது. ஒரு பொண்டாட்டியுடைய தேவையை நிறைவு செய்ய முடியாத ஒருத்தன் இன்னொரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ண இயலாது. அந்த இறை அச்சத்தின் காரணமாக முஸ்லீம்கள் தான் குறைவாக 1க்கு மேற்பட்ட திருமணங்களை செய்கிறார்களே தவிர முஸ்லீம் அல்லாதவங்களும் அதிகமான திருமணம் ஒரு ஆள் கூட கை தூக்க முடியல. ஏன் இல்ல? அப்படி யாரும் செய்வது இல்லை. இந்த உட்கார்ந்து இருக்கிற யாருக்கு 2? யாருக்கு 2? எனக்கு 2 இல்ல. அப்ப எதுக்கு சொல்றேன்? அப்ப என்ன நம்ம தப்பான ஒரு இஸ்லாம் அனுமதிச்சிருக்குது. என்ன அனுமதிக்குதுன்னா, உனக்கு ஒரு மனைவியோட வாழ்க்கை நடத்துற, அந்த மனைவி உனக்கு போதல்னு நினைக்கிற, இன்னொருத்தைய கள்ளத்தனமா வைக்கிறியா, அவளும் பொம்பளை தானே, இஸ்லாம் கேக்குது. கள்ளத்தனமா ஒருத்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறியப்பா, அவள் பொம்பளையா இல்லையா? அவளோட சுகம்னு போய்க்கிறீல, அவளுக்கு ஒரு புள்ள பிறக்குதுல, அந்த புள்ள ஓம் பிள்ளையா இல்லையா? மனைவின்னு டிக்ளேர் பண்ணிட்டு போய் செய்யாத. டிக்ளேர் பண்ணி அந்த சுமையை சுமந்துகிட்டு செய்யின்னு சொல்லும் பொழுது குறைஞ்சிரும் தன்னால. எந்த சுமையும் சுமக்க வேண்டியதில்லைன்னு சொன்னா அவன் நிறைய செய்வான். டேய், இன்னொரு பொண்ணை நீ நாடுவதாக இருந்தால் பொண்டாட்டின்னு ஏத்துக்கணும், அவளுக்கு உன் சொத்துல பங்கு கொடுக்கணும், அவளுக்கு பெற புள்ள ஓம் புள்ளன்னு ஒத்துக்கிறேன்னு, உன் சம்பாத்தியத்தில் அந்த பிள்ளைக்கு பங்கு போகும். இதெல்லாம் சுமக்க நீ தயாரா? அப்பன்னா நீ வேற ஒரு பொண்ணை நாடுன்னு சொன்னால்
தன்னால குறைஞ்சிடறான். இப்படி சொன்னீங்கன்னு வைங்க, கல்யாணம் பண்ணாத வச்சுக்க அப்படின்னு சொன்னா அவ இளமையா இருக்கும்போது வச்சுக்கிடுவான். அப்புறம் வேற ஒண்ணு வச்சுக்கிட்டு விட்டுருவான். எது வரைக்கும் வச்சுக்கிடுவான்? அவன் நல்ல பர்சனாலிட்டியா இருக்கும்போது வச்சுக்கிடுவான். கொஞ்சம் கலந்து கலந்து ஒரு கிளவியா நடத்துறமா போயிட்டான்னு வைங்க, நீ வேணா வேற ஒண்ணு வச்சுக்கிறாங்களாம். இப்ப அது அந்த பொம்பளையா இல்லையா அவளுக்கு என்ன வழி? நீ வச்சுக்கிட்டு இருந்து விட்டானே, அம்பொண்ணு விட்டுட்டானே, அவளுக்கு என்ன வழி? இப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ஒரு ஒரு பெண்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரத்தில் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுத்தான் தீரும். ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணித்தான் ஆக வேண்டும். அப்ப தன்னுடைய இல்லற வாழ்க்கையில ரொம்ப தேவை, ஒருத்தனுக்கு தினசரி குடும்ப வாழ்க்கை தேவை இருக்கும், அவன் மனைவிக்கு அற விருப்பம் இருக்காது. அது மாதிரியான ஒரு நிலையில ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா, அவன் வப்பாட்டியை வைத்துக் கொள்ளாம ரெண்டு பேரையும் சமமா நேர்மையா நடத்தக்கூடியவனாக நீ இருந்தால் இன்னொன்னு பண்ணிக்க. ஆனால் எப்படி இருக்கணும்? உனக்கு தேவையா இருக்கணும், நீதியா நடக்கணும், சமமா நடக்கணும். இல்லைன்னா ஒரு பெரிய பாவம் அல்லாஹ்விடத்துல குற்றவாளி ஆயிருவ. இப்படி எல்லாம் பயங்காற்ற காரணத்தினால முஸ்லிம்கள் தான் இன்னைக்கு இந்தியாவுல குறைந்த அளவுக்கு அது பலதார மனம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். நடைமுறையில் நீங்க அப்படி காணவே முடியாது. அதே நேரத்தில் முஸ்லீம் அல்லாத சினிமாவெல்லாம் எடுக்கிறான், நம்ம ரசிச்சுட்டு சின்ன வீடுன்னு படம் எடுக்கிறான். ஒவ்வொரு சினிமாவிலையும் ஒவ்வொரு நாடகத்திலையும் பப்பாட்டி வச்சுக்கிறத காட்டுறான். இதெல்லாம் உனக்கு தப்பா தெரிய மாட்டேங்குது. இதை எதை எதிர்க்கிறாங்க? கல்யாணம் பண்றது தான் எல்லாரும் எதிர்க்கிறாங்களே தவிர எதை எதிர்க்க மாட்டேங்கிறாங்க? பப்பாட்டி வச்சுக்கிறத எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா கோர்ட்ல, நம்ம நாட்டுடைய கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல, பல்வேறு ஹைகோர்ட்டுகள்ல, பெங்களூர் ஹைகோர்ட்டுகள்ல, பாம்பே ஹைகோர்ட்டுகள்ல, சென்னையுடைய ஹைகோர்ட்டுகள்ல பல வழக்குகள் வந்திருக்கு. என்ன வழக்கு? இரண்டாவது மனைவி வழக்கு போடுறா. எங்க? இந்து சமுதாயத்தை சேர்ந்தவள். என் கணவன் முதல் மனைவி வழக்கு போடுகிறார். என் கணவன் என்னை மனைவியாக கல்யாணம் பண்ணிவிட்டு இன்னொருத்தியை அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறா. நீதிமன்றம் விசாரிக்கிறது, விசாரிச்சுட்டு தீர்ப்பளிக்கிறது. அந்த இரண்டாவது கல்யாணத்துல சப்தபதி என்ற ஒரு சடங்கு நடக்காத காரணத்தினால் அது திருமணமே இல்ல, அவர் திருமணம் செய்யவில்லை, அவர் குற்றமற்றவர் அப்படி தீர்ப்பளிக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? அவரு கல்யாணங்கிறது தான் சட்டத்தின் பார்வையில் தப்பே தவிர உன் மனைவியை விட்டு இன்னொரு பெண்ணை வைத்திருப்பது சட்டத்தில் தப்பில்லை. எது தப்புங்கிறது கோர்ட்டு. அவர் கல்யாணம் பண்ணார், வச்சுக்கிறத செஞ்சாரு கோர்ட்டு. அவர் கல்யாணம் பண்ணும் பொழுது அந்த நூல் முடியல, அம்மிய மிதிக்கல, அருந்ததி பார்க்கல அப்படின்னு ஏதாவது ஒரு சடங்கை விட்டுட்டு கல்யாணம் பண்ணீங்கன்னு வைங்க, கோர்ட்டுக்கு பொண்டாட்டி போனா கூட கோர்ட்டு சொல்லுது அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிய குற்றத்தை செய்யவில்லை, அவரை விடுதலை செய்கிறேங்குது. அப்ப கோர்ட்டு பார்வையில, சட்டத்தின் பார்வையில இதனுடைய நிலை என்ன? ஒரு ஆண் மனைவி அல்லாத இன்னொருத்தையை வைத்துக் கொள்ளலாம் கோர்ட்டு சொல்லுது, சட்டம் சொல்லுது. எதுக்கு சட்டம் இல்லையா? அவளை மனைவி மட்டும் சொல்லிடக்கூடாது, வச்சுக்கிறது உனக்கு ஓய்க்கு அனுமதி இருக்கிறது, நீ வைத்துக் கொண்டால் குற்றவாளி இல்ல. அப்ப வச்சுக்கிறது கல்யாணம் பண்றது ரெண்டுமே ஒண்ணுதானுங்க, ஒரே விஷயம் தானுங்க. மனைவி விட்டுட்டான் தானே அர்த்தம், மனைவியை விட்டுவிட்டு வேற ஒரு பொண்ணு நாடித்தான் தானே அர்த்தம். ஒன்றை அனுமதிக்கிறாங்க, ஒன்றை மறுக்கிறாங்க. இஸ்லாம் என்ன பண்ணுது? நீ வச்சுக்கிறனுங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டால் வச்சுக்கிறார், அவளையும் பொண்டாட்டி ஓபனா டிக்ளேர் பண்ணு, சொத்துல பங்கு கொடு. இப்ப தன்னால நெறிப்படுத்தப்படுது, ஒழுங்குபடுத்தப்படுது. அதான் நிறுத்திக் கொள்ளுங்கள். என் பேரு மகாதேவி, ராமநாதபுரம். முஸ்லிம் மதத்துல கணவன் இருந்தால் மனைவியை 40 நாள் ஏன் வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கிறாங்க? அப்படி போடு. நல்ல கேள்வி கேக்குறீங்க. அதாவது முஸ்லிம் மதத்துல கணவன் இறந்த பிறகு மனைவிய 40 நாள் என் வீட்டுக்குள்ள பூட்டி போடுறாங்கன்னு கேட்கறாங்க. அவங்க கேட்டதுல இருந்து எனக்கு விலகு என்னன்னு கேட்டா அப்படி பூட்டி போடுறாங்கன்னு அதை வச்சுதான் தெரியுது. இஸ்லாத்துல அப்படி இல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படி இல்லை. என்ன இருக்குன்னு கேட்டா, சட்டம் தெரிஞ்சுக்கிறங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, கணவன் மனைவி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கணவன் இறந்துட்டான், இறந்த உடனே அந்த மனைவி நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணலாமா என்றால் பண்ணக்கூடாது, நாளைக்கு பண்ணக்கூடாது. இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, உன்னுடைய வயிற்றிலே முதல் கணவனுடைய குழந்தை வளரவில்லை என்பதை நிரூபிச்சுட்டு தான் வேற கல்யாணம் பண்ணணும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அதான் அந்த பெண்ணுக்கு நல்லது, அவ பெற்றெடுக்கிற குழந்தைகளுக்கும் நல்லது. அதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இப்ப மனைவி இன்னைக்கு மூத்தா இறந்து போயிட்டா, புருஷங்காரன் நாளை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா மனைவியிடம் இருந்து இவன் எதையும் சுமக்கிறது கிடையாது. புருஷன் இறந்துடுறான், மனைவி இருக்கிறா, அவன் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னா, ஒருவேளை ஒரு குழந்தையை பெற்றுட்டான்னு சொன்னா, இந்த ரெண்டாவது புருஷன் என்ன செய்வான்? இது ஏன் குழந்தை இல்லம்மா, என்னைய மாதிரி அது இல்லம்மா,
இவனை மாதிரி இல்லாம பிறந்துடக்கூடும். அப்ப மாதிரி தான் புள்ள பிறக்கணும் இந்த சட்டமும் கிடையாது. இது என்னைய மாதிரி இல்ல, உன்னுடைய புருஷனுடைய புள்ள அப்படின்னா இந்த புள்ளைக்கு யாரு சொத்து கிடைக்கும்? தகப்பன் சொத்துல இருந்து பங்கு வரணுமே. அப்ப இந்த புள்ளைய கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பான். அதை இந்த பொம்பளை தாங்கி கொண்டே இருக்கணும், காலமெல்லாம் வேதனைப்படணும். அதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இஸ்லாத்துல மறுமணம் இருக்கு பாருங்க. மறுமணத்திற்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கணவன் இறந்த உடனே கல்யாணம் பண்ணாம ஒரு 4 மாசமும் 10 நாளும் கழித்து நீங்கள் கல்யாணம் பண்ண வேண்டும். வேற கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு பேரு இத்தாண்டு பேரு அரபில. வேற கல்யாணம் பண்ணக்கூடாது. உடனே பண்ணாம கல்யாணம் கணவனை பறி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு 4 மாசம் 130 நாள், 4 மாசமும் 10 நாளும் 130 நாட்கள் என்ன செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ணாம இருந்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு கூட ஆச்சரியமா இருக்கலாம், 130 நாள் தேவைப்படாத, கரு இருக்குதா இல்லையான்னு அறிந்து கொள்ளுது 130 நாளா வேணும் இல்லையா? அந்த மாசம் மென்சஸ் வரலன்னு சொன்னா புள்ள இருக்குன்னு விளங்கிக்கலாமே, ஒரு மாசத்துல தெரிஞ்சு போயிருமே. அந்த மாசம் நாள் தள்ளி போச்சுன்னு சொன்னா அப்ப குழந்தை இருக்க கூடும்னு தெரிஞ்சிடும். அது ஒரு நாள் 10 நாள் 20 நாள் அதிகமாகிட்டு போனா ஒரு 25-50 நாள்ல தெரிஞ்சு போயிருமே. இதுக்கே 4 மாசம் 10 நாள் அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். தெரிஞ்சு போயிடும். அவளுக்கு தானே தெரியும், உலகத்துக்கு தெரியணும். இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, கரு வச்சுக்கிட்டு கூட கரு இல்லைன்னு ஒருத்தி சொல்லிவிடலாம் அப்படின்னு ஒருத்தர் சந்தேகப்படலாம். உலகத்துக்கு எல்லாம் தெரிகிற மாதிரி நிரூபி. அப்பதான் அந்த புருஷங்காரன் அவன் பெற்ற பிள்ளையை அவன் பிள்ளைன்னு ஒத்துக்கிடுவான். ஏற்கனவே உள்ள புருஷனுக்கு உள்ள பிள்ளையா இருந்தால் அவன் செத்து போனான்ல, அந்த சொத்தை அந்த பிள்ளைக்கு வாங்கலாம். குழந்தையை பெற்றெடுத்துட்டு உன் பிள்ளைக்கு சொத்தை குடுறான்னு சொல்லி மாமனார், பழைய மாமனார் வீட்டுல போய் என்ன செய்யலாம், குழந்தையுடைய பங்கு வாங்கிட்டு வரலாம். அதெல்லாம் செய்வதாக இருந்தால் அந்த 4 மாசம் 10 நாள் ஆகும் பொழுது ஒரு எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் நோஞ்சானா இருந்தாலும் ஒரு 4 மாசம் கழிச்சவன வயிறு காட்டிடும். வயிறு காட்டும்போது உலகத்துக்கே தெரியும், வார் வயிறு பெருசா இருக்கா அவளுக்கு தெரியும், பக்கத்துல ஓடு தெரியும், ஏத்தவளுக்கு தெரியும், குளிக்க போகும்போது தெரியும், அக்கம் பக்கத்துல பலர் பொம்பளைக்கெல்லாம் தெரியும் இவளுக்கு வயிறு பெருசாவல. பெருசாவல என்ன அர்த்தம், 4 மாசம் ஆகிருக்குது, எப்போ மாதிரிதான் வயிறு இருக்குது, அப்ப புள்ள இல்லைன்னு உலகத்துக்குலாம் தெரிஞ்சு போயிடும். இந்த நேரத்தில் ஒரு கல்யாணத்தை 2வது பண்ணான்னு சொன்னா அந்த புருஷன் ஏன் புள்ள இல்லைன்னு சொன்னா ஊர்ல உள்ளவெல்லாம் இழுத்து கூட உனக்கு மிதிப்பான். ஏண்டா 4 மாசம் பார்த்தமே அவ சும்மாட இருந்தா எப்படா உன் புள்ள இல்லைன்னு சொல்றேன்னு கேட்பான். அதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணதுன்னு கேட்டா, அவளுடைய வருங்காலத்துடைய பாதுகாப்புக்காக வேண்டியும் அந்த பிள்ளைக்கு சொத்து உரிமை எல்லாம் இஸ்லாத்துல இருக்குது. அவன் பிள்ளையா இருந்தா அவன்கிட்ட சொத்தை வாங்கணும், இவன் பிள்ளையா இருந்தா இவன்கிட்ட சொத்தை வாங்கணும். அதெல்லாம் வாங்க வேண்டிய விஷயம் இருக்கிறதுனால 4 மாசம் 10 நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணாம இருங்க. இதுதான் சொல்லுது. இது எங்காலுக்கு என்ன பண்ணிவிட்டாங்க விளங்காம முஸ்லிம்கள்ல 4 மாசம் 10 நாளைக்கு இருட்டர்ல அடிச்சு போட்டாங்க. இருட்டர்ல அடைச்சி கண்ணாடி பார்க்க கூடாது, ஆம்பளைய பார்க்க கூடாது, ஆம்பளை பிள்ளைய கூட பார்க்க கூடாது, கர்ப்பிணி பெண்ணை கூட பார்க்க கூடாதான். ஏன்னு கேட்டா ஒருவேளை இந்த கர்ப்பிணி பெண் வயிற்றுக்குள்ள ஆம்பளை பிள்ளை இருந்தா அப்படின்னு ஒரு லாஜிக் எல்லாம் பண்ணி எனக்கு கிறுக்குத்தனமா இவனையா உண்டாக்கி சில பகுதிகளில் ரொம்ப கொடுமை செய்கிறார்கள். இந்த கொடுமையெல்லாம் நாங்கள் நிறைய மாத்திட்டோம். ஏதோ எந்த ஊர்மா உனக்கு கேள்வி கேட்டது, எந்த ஊர்ல தெரிஞ்சு கொஞ்சம் கவனம் வேலை அதிகமா செய்யறதுக்கு தான். ராமநாதபுரத்துல அந்த குத்தனாணி பாத்தியா? சரி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்க மாவட்டம் தான் அது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த அநியாயம் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கிறது. ஆனால் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் நிறைய ஒழிச்சிருக்கிறோம். எங்களுடைய குடும்பங்கள்ல என்னுடைய தகப்பனார் இறந்த பிறகு அப்படி நாங்கள் இருட்டறையில எங்க அம்மாவை நாங்கள் வைக்கவில்லை. இஸ்லாம் சொல்றபடி என்ன செஞ்சாங்க அது மாதிரி நாங்கள் செஞ்சு காட்டணும். எங்கள் குடும்பத்தில் எத்தனை உறவினர்கள்ல கணவனை இழந்த பெண்கள் இருந்தாங்க, அவங்களெல்லாம் நாங்க அது மாதிரியான காரியங்கள் செய்யாம இன்னைக்கு மாத்தி நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இஸ்லாத்தில் அப்படி கிடையாதுமா, அறியாமையினால முஸ்லிம்கள் செய்கிறார்கள், அதை நாங்கள் திருத்தி கொண்டிருக்கிறோம். கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது மட்டும்தான் சட்டம். கல்யாணத்தை தூண்டக்கூடிய அலங்காரங்களும் பண்ணக்கூடாது 4 மாசம் 10 நாளைக்கு. அதுக்கப்புறம் நல்லா கல்யாணம் பண்ணிட்டு போங்க, அதுக்கு சொன்ன சட்டம். என் பேர் குமார், நான் மதுரையில் இருக்கேன். அதாவது ஹிந்துவில் ஒரு குரூப் இருக்காங்க, அது பல பிரிவுகள் இருக்காங்க. அதே போல கிறிஸ்துவத்துல ஒரு குரூப் பல பிரிவுகள் இருக்காங்க. ஆனா இஸ்லாமியர்ல ஒரே இஸ்லாமியன், ஒரே குரான், அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இஸ்லாமியர்ல பல பிரச்சனைகள் ஆயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல நிறைய குரூப் சண்டை போடுறாங்க, ஈராக்ல நிறைய குரூப் சண்டை போடுறாங்க, ஆப்கானிஸ்தான்ல நிறைய குரூப்ல சண்டை போடுறாங்க. அதெல்லாம் ஏன் குரூப் ஒன்னா இல்லாம ஏன் தனித்தனியா இருக்காங்க? அதாவது குரானை வச்சுதான் ஒரு இஸ்லாமியன், குரானை வச்சுதான் இஸ்லாமியன். ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவைகள், என்ன செய்ய வேண்டும் என்று குரான் சொல்லி இருக்கிறது. அப்படி இருந்தும் ஏன் பல பிரிவுகள், ஒற்றுமை இல்லாம ஏன் சண்டை ஏன் நடக்கிறது சொல்லுங்க. இஸ்லாத்தினுடைய அடிப்படை வேதம் குரான் தான்.
நபிகள் நாயகத்தினுடைய போதனையும் இருக்கிறது விளக்க உரையாக. இந்த ரெண்டின் அடிப்படையில் முஸ்லிம்கள் வாழும் பொழுது அவங்களுக்குள்ள என் சண்டை வருதுன்னு கேட்கிறார். அதுக்கு உதாரணமா கேட்கிறார், ஆப்கானிஸ்தான்ல எடுத்துக்கொண்டீர்களேயானால் அடிக்கிறவனும் அடி வாங்குறவனும் முஸ்லீமா தான் இருக்கிறான். ஈராக்ல எடுத்துக்கொண்டீர்களேயானால் பள்ளியாசல்ல கொண்டே குண்டு வைக்கிறாங்க, குண்டு வைக்கிறவனும் முஸ்லீமா தான் இருக்கிறான், குண்டு வச்சு சாவப்படுறவன் யார் தான்? முஸ்லீமா தான் இருக்கிறான். பாகிஸ்தான்ல எடுத்துக்கொண்டீர்களேயானால் சன்னின்னும் ஷியான்னு சொல்லி அவங்களுக்குள்ள அடிச்சுக்கொண்டு சாவுகிறார்கள். ஒரு இஸ்லாம் தானே ஏன் சாவுறாங்க? குர்ஆன் படி நடந்தா அப்படி சாவுவாங்கன்னு கேட்கிறார். அடிப்படை கோளாறு எங்க வருதுன்னு கேட்டா, குர்ஆன் படி அவங்க நடக்கல, அதான் காரணம். ஏன் அடித்துக் கொள்கிறார்கள் என்று கேட்டா, நீங்க விளங்குறதை அவங்க விளங்கவில்லை, பிறவி முஸ்லீமாக இருக்கிறார்கள். இஸ்லாத்தை எப்படி இஸ்லாம்னா ஒருத்தன் பிறப்புல இஸ்லாமாக முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய கொள்கைங்க. ஒரு முஸ்லிமான தகப்பனுக்கு ஒருத்தன் பிறந்தான், முஸ்லிமாவன் கிடையாது. இஸ்லாம்ங்கிற ஜாதி கிடையாது. முஸ்லிமாடைய தாய்க்கு பிறந்தான் முஸ்லிமா கிடையாது. இதை நம்புனா தான் முஸ்லிம். ஒரு இறைவன், ஒரு மார்க்கம், ஒரு கொள்கை, ஒரு கடவுள், ஒரு நெறி என்று எவன் நம்பி அதை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தான் இறைவனிடத்தில் முஸ்லிம், உண்மையான முஸ்லிம். அவன் நம்ம என்ன பண்ணிட்ட, இஸ்லாம்ங்கிறத ஜாதியாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. எத்தனையோ முஸ்லீம் அல்லாத இந்த இருக்காரு நம்ம அப்துல் ரஷீத் இருக்கிறாரு. அவர் முஸ்லிமான தகப்பனுக்கு பிறந்தவரா? இல்ல. முஸ்லிமான தாய்க்கு பிறந்தவரா? இல்ல. முஸ்லிமா இருக்கிறார். எந்த அளவுக்கு முஸ்லிமா இருக்கிறாரு? சமாதி வழிபாடு இஸ்லாத்துல கூடாதுங்கிற அளவுக்கு தெளிவா விளங்கி வைத்த முஸ்லிமா இருக்கிறார். அவர் முஸ்லிம். இஸ்லாமிய தாய் தகப்பனு பிறந்தங்கிறான், சமாதியை கட்டிட்டு அழுகுறான். இஸ்லாமிய தாய் விலைக்கு பிறந்தான், பெண்களுக்கு வரதட்சணை நம்ம கொடுக்க சொன்னா அங்க போய் வரதட்சணை கேட்கிறான். அப்ப டோட்டலா இஸ்லாத்தை கைகழுவி இருக்கிறார்கள் முஸ்லீம்கள். அதனாலதான் விவகாரம் ஈராக்கில் நடக்கிற பிரச்சனையானாலும் சரி, பாகிஸ்தான் நடக்கிற பிரச்சனையானாலும் சரி, அவர்கள் பிறவியில் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டு முஸ்லீம்களாக இல்லை. முஸ்லிமான தாய் தகப்பனுக்கு பிறந்ததை தவிர அவங்களுக்கு குர்ஆனை பற்றிய ஞானம் கிடையாது, குர்ஆனை வாசிக்கிறது கிடையாது, அதை பத்தி நடைமுறைப்படுத்துறது கிடையாது. முஸ்லீம் சொல்லி தண்ணி அடிக்கிறான் பாகிஸ்தான்ல, முஸ்லீம்கிறான் விபச்சாரம் பண்றான், முஸ்லீம்கிறான் வட்டிக்கடை வச்சு, இதெல்லாம் இஸ்லாத்துல தடுக்கப்பட்டிருக்கிறது. தடுக்கப்பட்ட எல்லாத்தையும் செய்யறான முஸ்லீமாவன். அப்ப ஒரு இஸ்லாமியன் என்பவன் கரெக்டான முஸ்லீம் யாருன்னு கேட்டா, இந்த குர்ஆனை நம்பி, அல்லாஹ்வை நம்பி, நபிகள் நாயகத்தை மதித்து அவங்க சொன்ன போதனை நான் வாழ்க்கையில கடைபிடிப்பேன் என்று யார் நடக்கிறானோ அவன் தான் முஸ்லீம். அந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் நீங்க சொல்லக்கூடிய எதுவுமே இல்லை. எது இல்ல, அடிதடியோ சண்டையோ மற்றது கிடையாது. யாருக்கும் சண்டை வருதுன்னு கேட்டா, இஸ்லாத்தை விளங்காம இருக்கான் ரெண்டு பேரும். இவன் போய் அவனை கொண்டு வைக்கிறான், அவன் போய் இவனை கொண்டு வைக்கிறான். ரெண்டு பேரும் குர்ஆனை படிக்கவில்லை, நபிகள் நாயகத்தினுடைய போதனை படிக்கவில்லை. பாகிஸ்தான் இன்னும் சொல்ல போனா இந்திய முஸ்லிம்களை விட பாகிஸ்தான் முஸ்லிம்கள் கேடு கட்டவர்கள். இஸ்லாத்தை அறிந்து கொள்வதில்லை, இஸ்லாத்தை பின்பற்றுவதில்லை, இஸ்லாமிய நம்பிக்கையை கடைபிடிக்கிறதில்லை. பாகிஸ்தான் முஸ்லிம்களை விட இந்திய முஸ்லிம்கள் 100 மடங்கு மேல. இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் தமிழகத்தை வட தென்னிந்திய முஸ்லிம்கள் பல மடங்கு மேல நிற்கிறார்கள். அப்படியே ஒரு நிலையில் இருக்குது. இஸ்லாத்தை அரபு நாட்டில் இருக்கிறவனே நம்ம எவ்வளவு பரவாயில்லை. அரபு நாட்டில் நபிகள் நாயகம் பிறந்த பகுதியில் வாழ்றான், அவங்கிட்ட இருக்கிற இஸ்லாத்தை விட நம்மிடத்தில் இருக்கிற இஸ்லாம் கரெக்டா இருக்கிறது. அதனால இஸ்லாம்ங்கிறது பிறவியில் வர்றது கிடையாதுன்னு விளங்கிட்டீங்க என்று சொன்னா இதனுடைய விடை தெரிஞ்சிடும். இஸ்லாத்தை கடைப்பிடிக்காதனால இந்த சண்டை காரணம். என்னுடைய பெயர் சிவபிரகாசம். காகித மொத்த வியாபாரம் 40 ஆண்டுகளுக்கு மேலாக எறணாகுளத்தில் இருக்கிறேன். எனது கேள்வி 2. தயவு செய்து வேண்டுகிறேன். ஒண்ணு கேளுங்க, முக்கியமான ஒண்ணு கேளுங்க. ரொம்ப சின்ன கேள்வி. 2 கேட்டீங்கன்னா எல்லாரும் ஆரம்பிச்சிருவாங்களே, அதுவே ஒரு தொடராகி போறோம். ஒண்ணு கேளுங்க, இன்னொரு கொடுத்து கேட்டுக்கிறோம். சமுதாயத்தில் இளையவர்கள், அதாவது இஸ்லாம் இளையவர்கள் குற்றங்கள் செய்வதில் முன்னிலையில் இருப்பதன் காரணம் என்ன? சரி, இதான் கேள்வியா? 2வது, உங்களுடைய சமுதாயத்தில் பெண்களுக்கு கல்வி அறிவு மிக அதிக காலமாக தாமதப்படுத்தப்பட்டு இப்பொழுது சற்று தளர்ந்து ஓரளவுக்கு முன்னேறி வருகிறார்கள், அதன் காரணம் என்ன? 2 தான் கேட்டிருக்காரு, 2ல 1 தான் பதில். 1 எதுக்கு சொல்லுவோம்? எதுக்கு சொல்றது சொல்லுங்க. நீங்க சூசிங் யுவர்ஸ். அவர் கேட்ட 2 கேள்வி யாவும் வச்சு இன்னொரு ஆள் கேளுங்க, வேற ஒரு ஆள் அது கேள்வி கேளுங்க. 2வது சொல்லுவோம், முதல் எதுக்கு சொல்லுவோமா? முதலுக்கு நீங்க சொல்லுங்க. முதல் எது சொல்லணும். என்ன கேட்கிறாருன்னா, முஸ்லீம்கள் அதிகமாக குற்றம் செய்வதற்கு என்ன காரணம்னு கேட்கிறார். ஆனால் இந்த கேள்வி அடிப்படையில் தப்புங்க. முஸ்லீம்கள் குற்றம் செய்யலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் முஸ்லீம்கள் செய்யும் பொழுது மீடியாக்கள் என்ன பண்ணதுன்னு கேட்டா, அவர்களோடு மதத்தை சேர்த்து எழுதுறாங்க. மற்றவங்க அதே தப்ப செஞ்சாங்கன்னு சொன்னா மதத்தை சேர்த்து எழுதாம சும்மா எழுதிடுறாங்க. ஒருவர்னு எழுதுறாங்க,
இல்லைன்னா சும்மா பேரை போட்டு விட்டுறாங்க. ஒரு முஸ்லீம் செஞ்சான்னு சொன்னா ஒருத்தன் அரிசி கடத்துறான்னு வைங்களேன், பெரிய குளத்துல இருந்து தேனியில இருந்து ஒருத்தர் அரிசி கடத்துறாரு, அதை லாரியோட பிடிச்சு விட்டாங்க, கேரளாவுக்கு கடத்துறாரு. அதை என்ன பண்றான், பேப்பர்ல முஸ்லீம் தீவிரவாதி கைதுங்கிறான். அரிசி கடத்தினதை எல்லாரும் தான் கடத்துறாங்க. முஸ்லீம் எல்லாம் பர்ஃபெக்ட்லாம் நான் சொல்ல வரல, பர்ஃபெக்டா இருக்குவான், உண்மையான முஸ்லீம் பர்ஃபெக்டா இருப்பான். இன்றைக்கு நடைமுறையில முஸ்லீம்கள் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறாங்க என்று நம்ம சர்டிபிகேட் கொடுக்க நாங்க வரவில்லை. செய்வாங்க, முஸ்லீம் தப்பு செய்வார்கள். ஆனால் இப்ப என்னன்னு கேட்டா குற்றங்கள் அதிகமா செய்யறாங்க என்பதை அப்படி சித்தரிக்கிறார்களே தவிர எல்லாம் அதே சதவீதத்தில் அதே கணக்கில் தான் குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப எடுத்துக்கிறோமே, இப்ப திருட்டை எடுத்துக்கொள்ளுங்க, ஜெயிலுக்கு போங்க, ஜெயில உள்ள திருட்டு கைதிகள் அதுதான் தீர்மானிக்கணும். திருட்டு குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்ட உங்க எர்ணாகுளத்தில் ஜெயில் இருக்கா? இருக்குல்ல, ரொம்ப வேணாம். எர்ணாகுளம் ஜெயிலுக்கு போய் திருடர்கள் எத்தனை பேர் மொத்தம் லிஸ்ட் எடுங்க. அதுல திருட்டு குற்றத்துக்கு வந்த லிஸ்ட் எடுத்தீர்களே ஆனால் கண்டிப்பாக முஸ்லீம்கள் அவங்க சதவீதத்தோட கம்மியா இருப்பாங்களே தவிர 100 திருட்டு குற்றவாளி இருந்தா 50 பேர் இருந்தா தான் நீங்க கேள்வி கேட்கணும். என்னோட சின்ன சமுதாயமா இருக்கிறீங்க 50 இருக்கீங்கன்னு கேட்கணும். அப்படி இருக்காங்க இல்ல. ரிசல்ட் பாத்தீங்கன்னு சொன்னா சிறைக்கு நாங்கள் எல்லா சிறைக்கும் போயிருக்கிறோம், ஒரு 5 சிறையை பார்த்திருக்கிறோம். எல்லாம் சிறைனா திருடி விட்டு இல்ல, சில நியாயங்களுக்காக போராடி தண்ணி வரல, அது வரல, லைட் எரியல, சமூகத்துக்காக வேண்டி குரல் கொடுத்து அது அரசாங்கம் தடை போடுவாங்க, நாங்க தடையை மீறி என்ன செய்வோம், போராட்டங்கள்ல ஈடுபட்டு நினைஞ்சிருக்கிறோம். சிறைகளுக்கு போயிருக்கிறோம், 10 நாள் 15 நாள்லாம் இருந்திருக்கிறோம். பலதரப்பட்ட மக்களை நாங்கள் பார்க்கிறோம். பார்த்தோம்னு சொன்னா கண்டிப்பா சொல்றேன், முஸ்லீம்கள்ல உள்ள அந்த கைதிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவா தான் இருக்குது. அதைத்தான் நீங்க தீர்மானிக்கணும். நீங்க பேப்பர்ல எடுத்து பாருங்க, இந்த கொலைக்கு அந்த என்கவுண்டர்னு எத்தனை பேரை சுட்டு தள்ளி இருக்கிறாங்க. என்கவுண்டர்னா என்ன, ஒரு மாதிரி அவனை கோர்ட்ல நிரூபிக்க இயலாதுன்னு சொன்னா போலீஸ்காரங்க போட்டு தள்ளி போடுவாங்க. இவனை கோர்ட்ல கொண்டு போய் சாட்சி சொல்ல வரமாட்டான், இவனை வச்சிருந்தா குற்றம் நிரூபிக்க இயலாது, அதுக்காக என்ன செய்வோம், எங்களை தாக்க வந்தா நாங்க திருப்பி தாக்கணும்னு சொல்லி நேத்து கூட ஒருத்தனை போட்டு தள்ளி இருக்கிறாங்க. இப்படி செய்யறது ஒரு வழக்கமா இருக்கிறது தமிழ்நாட்டில். இந்த என்கவுண்டர் கேஸ்ல இந்த ஒரு 3 வருஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு 35 பேருக்கு மேல என்கவுண்டர்ல காலியாக்கி இருக்கிறாங்க. ஒருத்தன் தான் முஸ்லீம். அதுல 35 பேர் என்கவுண்டர்ல காலி பண்ணி இருக்கிறாங்க, ஒரு ஆள் தான் முஸ்லீம். என்னன்னு கேட்டா பேப்பர்கள் என்ன செய்யறாங்கன்னா முஸ்லீம்கள் பயங்கரவாதிங்கிற ஒரு சித்திரத்தை வேணும்னு உண்டாக்குறாங்க. எல்லாம் கலாட்டம் நடக்குது, எல்லாம் தப்பு செய்யறாங்க, எல்லாம் போராட்டம் பண்றாங்க, எல்லாம் வன்முறை ஈடுபடுறாங்க. நேபாளத்தை விட்டுருங்க, உல்பா தீவிரவாதின்னு அங்க நடக்காத வன்முறையா, பீகார்ல நடக்காத வன்முறையா, இப்படி எல்லாம் நடக்கிறது. அதெல்லாம் இந்து மத தீவிரவாதின்னு சொல்ல மாட்டாங்க. அது என்ன செஞ்சிருவாங்கன்னு கேட்டா அதுக்கு உல்பா தீவிரவாதின்னு சொல்லுவாங்க. அது நக்சலைட் தீவிரவாதின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு மதம் இருக்கும், அது சொல்ல மாட்டாங்க. அவர் இப்ராஹிம் செஞ்சுட்டான்னு வைங்களேன், அத முஸ்லீம் தீவிரவாதின்னு சொன்ன உடனே என்ன நம்ம நினைச்சிடறோம், நம்மள அறியாம மனசுல பதிஞ்சிருது முஸ்லீம்கள் தான் நிறைய தப்பு செய்யறாங்க. அதனால முஸ்லீம்கள் மற்றவங்க மாறி அதுல 4 திட்டு போயிருந்தா இல்ல 4 திட்டு போயிருப்பான், அதுல ஒரு 4 பொறிக்கிறதா இல்ல 4 பொறிக்கிருப்பான், அப்படிங்கிற கணக்குல தான் இருக்கிறார்களே தவிர ஆனால் அது கூட இருக்கக்கூடாது. இப்ப முஸ்லீம்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னு கேட்டா, ஐயா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, இப்படி சித்திரம் தென்பட்டிருக்கிற ஒரு நேரத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேணுதலாக, இன்னும் கொஞ்சம் கவனமாக குற்றச் செயல்கள்ல மற்ற விஷயங்கள்ல எல்லாம் ரொம்ப விலகி இருக்கக்கூடியவர்களாக உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு, முஸ்லீம்களா குற்றம் செய்ய மாட்டாங்க. இஸ்லாம் வளர்ந்தது அப்படித்தாங்க, பிரச்சாரத்தினால வளரல. அரபு நாட்டுல இருந்து இங்க வந்தாங்க, பிரச்சாரம் பண்றதுக்கு வந்தாங்க, வியாபாரியா வந்தாங்க. சில வியாபாரிகள் வந்தாங்க, அவங்களுக்கு தமிழே பேச தெரியாது, மலையாளமே பேச தெரியாது. அவங்களுடைய ஒழுக்கம், நேர்மை, நாணயம், கொடுக்கல் வாங்கல காட்டின சுத்தம், குற்றத்திலிருந்து விலகி இருந்த தன்மை, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் எங்களுடைய அப்பன் பாட்டன்மார்கள் இஸ்லாத்தில் ஈர்க்கப்பட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு முஸ்லிம் சமுதாயம் மாறணும் என்பதைத்தான் ஐயா அவர்களுடைய கேள்விக்கு பதிலாக உங்களுக்கு நான் அறிவுரையாக எனது பெயர் குழந்தைவேல், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் அதிகாரியாக பணிபுரிகிறேன். இப்ப மற்ற மதத்துல ஒரு குழந்தை மேஜர் ஆகிற வர அவங்க அப்பாவோ அம்மாவோ நேச்சுரல் கார்டியனா இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாம் மதத்துல மாத்திரம் அந்த அம்மாவுக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. அது ஏன் என்று அறிய விரும்புகிறேன். எப்படி கார்டியனா இருக்கிறேன்னா இப்படி சட்டப்படி நேச்சுரல் கார்டியன் அப்படி மறுக்கப்படலையே. இல்ல இஸ்லாம் நடைமுறையில இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட்ல அப்படி போட்டிருக்காங்க. மத்த மதத்துல நாங்க நேச்சுரல் கார்டியன் அப்பா இருக்கும் போதே அம்மாவை நாங்க நேச்சுரல் கார்டியன் எடுத்துக்கிறோம். ஆனா இஸ்லாம் மதத்துல மாத்திரம் அப்பா இல்லைன்னா அவருடைய அப்பா அப்படிதான் போகுது. அந்த நேச்சுரல் கார்டியன் அந்த குழந்தை அந்த பெண்ணுக்கு மறுக்கப்படுகிறது. அது ஏன்? அதாவது நம்ம இந்தியாவுடைய பொது சிவில் சட்டத்தில் சில கோளாறுகள் இருக்கிறது.
அந்த காலத்து முஸ்லிம்கள் சொன்னதை வச்சு சில தப்பா எழுதி வச்சிருக்கிறாங்க. இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு குழந்தையுடைய கார்டியன் தகப்பன் இருக்கிற நேரத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தாயை கார்டியன் ஆக்குறாங்க. எப்படி ஆக்குறாங்க? ஒரு குழந்தையோட ஒரு அம்மா வர்றாங்க. ஒரு அம்மா தன் குழந்தையை கொண்டு வர்றாங்க. கொண்டு இந்த குழந்தையை நான் தான் சுமந்தேன், நான் தான் பெத்தேன், என் கணவர் என்னை விவாகரத்து செஞ்சிட்டாரு, இந்த குழந்தையும் அவர் தூக்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அம்மா முறையிடுறாங்க. நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க, அந்த குழந்தைகிட்ட கேட்கிறாங்க கருத்து. கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச குழந்தை, நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிற? அந்த அம்மா தாயை தேர்ந்தெடுச்சு, ஓம்புள்ளதான் நீ கொண்டுட்டு போ அப்படின்ட்டாங்க நபிகள் நாயகம். அப்ப தகப்பனார் இருக்கும் பொழுது கூட அந்த குழந்தை தாயை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுமையானால் அந்த உரிமையை குழந்தைகிட்ட கொடுக்கறாங்க. இது ஒரு விஷயம். அதே நேரத்தில் அந்த குழந்தை தேர்ந்தெடுக்க முடியாத பால்குடி குழந்தை, 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை என்று இருக்குமையானால் அப்ப இஸ்லாம் எங்களுக்கு நபிகள் நாயகம் காட்டின வழி என்னன்னு கேட்டா, இந்த குழந்தை தாயிடத்தில் இருப்பது இந்த குழந்தைக்கு நல்லதா, தகப்பனிடத்தில் இருக்க நல்லதாண்டு அந்த ஜமாத்தார்கள் ஆய்வு செய்ய வேண்டும். குழந்தையை பத்தி எப்படி ஆய்வு செய்யணும்? இவன் உன் குடும்பம் சரியில்லை, பின்னணி அப்படி இருக்கிறாங்க, இந்த குழந்தை ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க, வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிருவான், அப்படி இப்படி இருக்குது, அல்ல இந்த பொம்பளை சரியில்லை, இவங்க வீட்டுல ஒழுங்கா வளர்க்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணி இந்த குழந்தை தாயிடத்தில் இருக்கிறது தான் குழந்தைக்கு நல்லது, தகப்பன்ட்ட இருக்கிறது தான் குழந்தைக்கு நல்லது அப்படின்னு தீர்மானம் பண்ணி அதன் அடிப்படையில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்றுதான் நபிகள் நாயகம் கொண்டு வந்த சட்டத்தில் இருக்கே தவிர, இதுல தகப்பன் இல்லைன்னா பாட்டன்ட்ட கொண்டு அந்த குழந்தைய கார்டியன் ஆக்கணும் இஸ்லாமிய நபிகள் நாயகம் கொண்டு வந்த சட்டத்தில் இல்லை. ஆனால் இந்த முஸ்லிம் பர்சனல் லாவில் அவர் சொல்றாரு இருக்குன்னு சொல்லி அப்படி இருக்குமே. ஆனால் பர்சனல் லாவில் சில மிஸ்டேக்குகள் இருக்கிறது. அந்த காலத்து முன்னோர்கள் சொன்ன சட்டத்தை என்ன செய்றாங்க, இந்தியன் பீனல் கோட்ல முஸ்லிம் சிவில் சட்டத்தில் அதை எழுதி வைத்திருக்கிறார்கள் இப்ப தெரிகிறது. நாங்கள் அதையும் மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து குமார் தேவ் பேசுறேன். இறைவனிடமிருந்து வந்த நம்முடைய ஆத்மா மீண்டும் இறைவனை அடைய முடியுமா? இறைவனிடமிருந்து வந்த நம்முடைய ஆத்மா மீண்டும் இறைவனை அடைய முடியுமா? அதாவது தேவனிடம் கடவுள்கிட்ட இந்த ஆத்மாலாம் வந்திருக்கிறது, இது மீண்டும் கடவுளை அடையுமா அப்படின்னு கேட்கிறார். அதான் கடவுளுடைய ஆத்மா என்று சொல்வதையே இஸ்லாம் மறுக்குதுங்க. அப்படி கிடையாது. கடவுளிடமிருந்து வந்த எதுவும் நம்மள்ட்ட கிடையாது. விளங்குதா? கடவுளால் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளிடமிருந்து வந்ததுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, கடவுளுடைய ஒரு பகுதி நம்மள்ட்ட வருதுன்னு அர்த்தமாயிரும். அந்த மாதிரியான கருத்துப்பட இஸ்லாம் என்ன செய்யல, அதை சொல்லவே இல்லை. கடவுள் மனிதன் அப்பப்ப படைக்கப்படுகிறான். ஒவ்வொரு மனிதனும் அவ்வப்போது என்ன செய்யறான், தாயுடைய கருவையில் இருக்கும்போது இறைவனால் உயிர் கொடுக்கப்பட்டு அவன் பிறப்பிக்கப்படுகிறான். அப்படித்தான் இஸ்லாம் சொல்லுதே தவிர மனிதன் இறைவனிடம் இருந்து வந்தவன் அல்ல, இறைவனால் படைக்கப்பட்டவன். உதாரணமா சொல்வதாக இருந்தால், இது என்னால் படைக்கப்பட்டது, நான் இதை நெசவு செஞ்சு செய்யறேன்னு வைங்களேன், இது என்னால் படைக்கப்பட்டது. என் புள்ள என்னிடமிருந்து வந்தவன். இப்ப நம்ம மனிதன் எந்த மாதிரி உள்ளவன் கேட்டா, இந்த கைக்குட்டைக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்குதோ அந்த மாதிரி உள்ளவன் தான் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு. இறைவன் என்னுடைய ஒரு அங்கமா, இது என்னுடைய ஒரு பாத்தா, என்னில் இருந்தா வந்தது இல்ல, ஆனால் என்னால் செய்யப்பட்டது. என்னில் இருந்து வரல, ஆனா நான் தான் இதை செஞ்சேன். அதே மாதிரி நீங்க ஒரு பொருள் இந்த போடியத்தை செய்யறீங்க, இந்த போடியத்தை செஞ்சு நீங்க தான் செஞ்சீங்கன்னு உரிமை கொண்டாடலாம். இது நீங்களா, உங்கள்ட்ட பிரிஞ்சு வந்துச்சா? இது அப்படி கிடையாது. அப்ப மனிதனை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி எடுக்கணும்னு கேட்டா, இறைவன் அப்படி பிரிஞ்சு நம்ம அப்படி மனுஷனா இருக்கிறோம், மறுபடியும் இறைவன் போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை இஸ்லாம் ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த போடியத்தை நீங்க எப்படி செய்றீங்களோ, இந்த மைக் எப்படி செய்றீங்களோ, இந்த சேர் டேபிள் எப்படி செய்றீங்களோ, அது மாதிரி கடவுள் உங்களை செஞ்சிருக்கிறார். கடவுளால் நீங்கள் செய்யப்பட்டிருக்கிறீர்களே தவிர கடவுளிடமிருந்து நீங்கள் வரவில்லை. அது அடிப்படை இஸ்லாம் மறுத்துருது. படைக்கப்பட்டிருக்கிறீங்க. எதுக்கு படைக்கப்பட்டீங்க? கடவுள் சொல்றபடி இந்த உலகத்தில் வாழ்க்கை நடத்துவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒழுங்கா நடந்தீர்களேயானால் மரணத்திற்கு பிறகு, இதுதான் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில். அப்ப இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஒரு நாள் உலகம் அழியும். இஸ்லாம் சொல்லுகிறது, இப்ப இருக்கிற இந்த உலகம் ஒரு நாள் அழியும். அந்த அழியிற நாள் என்பது நபிகள் நாயகத்துக்கு கூட தெரியாது. அது இறைவனுக்கு மாத்திரமே தெரிந்த அது பரம ரகசியம். அது அப்ப ஒரு நாள் இந்த உலகம் அழியும். அழிஞ்ச உடனே கடவுள் என்ன செய்வார்னு கேட்டா, இஸ்லாமிய நம்பிக்கை நான் உங்களுக்கு சொல்றேன், கடவுள் என்ன செய்வார்னு கேட்டா எல்லாரையும் திரும்ப உயிராக்குவார். எல்லாரையும்னா முதல் மனிதர்கள் இருந்து ஆதம் இருக்கார அவர்ல இருந்து உலகம் அழியும் போது யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க வரைக்கும் அத்தனை பேரையும் திரும்ப கடவுள் உயிராக்குவார். முதல்ல படைக்கிறது எப்பவுமே கஷ்டம்ங்க, ரெண்டாவது படைக்கிறது எப்பவுமே கஷ்டம் கிடையாது.
இத ஃபர்ஸ்ட் தயாரிக்காம பாருங்க, அவன் என்ன பாடுபட்டிருப்பான். ஒரு 10 வருஷமா செலவழிச்சிருப்பான். ஒண்ணு செஞ்சவன என்ன செய்யறான், ஊத்தி ஊத்தி எடுக்கலாம் தோசை மாதிரி. இப்ப ஒண்ணு செஞ்சுட்டான்னு சொன்னா அப்புறம் என்ன பண்ணுவான், மோல்டு பண்ணி ஊத்தி ஊத்தி எடுத்துறாங்க. அப்ப எப்போதுமே முதல்ல தயாரிக்கிறது தான் கஷ்டம். இந்த சட்டையை முதல்ல இப்படிதான் சட்டைன்னு கண்டுபிடிக்க எத்தனை ஐடியா பண்ணிருப்பான், எத்தனை துணியை கிழிச்சிருப்பான். இதுதான் சட்டைன்னு ஒரு வடிவம் வந்த பிறகு தைக்கலாம் கட்டையாப்படு. அப்ப ஃபர்ஸ்ட் தயாரிக்கிறது கஷ்டம். இப்ப நம்மள கடவுள் ஃபர்ஸ்ட் தயாரிச்சுட்டார். இது ரெண்டாவது அழிச்சு செய்யற கஷ்டமா? கஷ்டம் கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, முதல்ல படைக்கிறது கஷ்டம்பா, உன்னை இரண்டாம் தடவை நான் படைப்பேன். ஆகுண்டு ஆயிட்டு போற. ஏற்கனவே நீ இருந்தியா? ஒரு 50 வருஷம் நீங்க யாராவது இருந்தீங்களா? எங்க இருந்தீங்க? என்னவா இருந்தீங்க? எதுவாவும் இருக்கல. எங்கேயும் நம்ம இருக்கல. எங்கேயும் இல்லாத உன்னை உருவாக்குன நான் உலகம் அழிஞ்ச பிறகு மீண்டும் உருவாக்குவேன். ஆகுண்டு ஆயிருவீங்க, அவ்வளவுதான். பெருசா ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்ல. அதான் கடவுளுங்கிறவன். அப்படி உருவாக்கி நல்லவர்கள் கெட்டவர்களை பிரித்தறிவதற்காக வேண்டி அவங்களை விசாரணை நடத்தாமலே கடவுளுக்கு தெரியும். எல்லாம் நம்ம மேனியில நம்ம உடல்ல எல்லாமே ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கிறது. இப்ப நான் பேசுறது ஒரு டேப்ல ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொன்னா கடவுளுக்கு அது மாதிரி ரெக்கார்ட் பண்ண இயலாதா? அது மாதிரி பண்ண முடியும். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி என்ன செய்வாரு, நல்லவனுக்கு சொர்க்கம், கெட்டவனுக்கு நரகம். நம்ம எல்லாம் கூலிக்காரர்கள். அந்த கூலியை தரக்கூடிய எஜமான் இறைவன். அப்படித்தான் இஸ்லாம் சொல்லுதே தவிர இறைவன் வந்து இறைவனுக்குள்ள நுழைஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தாந்தம் வந்து இஸ்லாத்துக்கு உடன்பாடு இல்லை. அவனால் படைக்கப்பட்ட வேலைக்கார அடிமைகள் நாம். அவன் சொன்னபடி நடந்தால் பரிசு தருவான், சொன்னபடி நடக்கலன்னா தண்டனை தருவான். அவ்வளவுதான் கடவுளுக்கு நமக்கு உள்ள ரிலேஷன்ஷிப். நம்ம கடவுள் கிடையாது, கடவுளுடைய அங்கம் கிடையாது. அதான் இஸ்லாத்தினுடைய நிலை. சார், உங்களை இதுக்கு முன்னாடி நான் நல்லா ஊர்ல ராஜபாளையத்துல வச்சு பாத்திருக்கேன், டிவில. உங்க மதத்துல இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு, நல்லதவே செய்யறீங்க, நல்லதவே பேசுறீங்க. இப்படி இருக்கிற நாட்டுல இப்படி இருக்கிற இந்த மதம் ஏன் பாகிஸ்தான்ல இருக்கிற முஸ்லிம்க தீவிரவாதிகளை மாதிரி நம்ம நாட்டை ஏன் இப்படி அடிமைத்தனமா படுத்துன்னு நினைக்கிறாங்க? இது என்னோட பேரு பரமசிவம், ராஜபாளையம். அதாவது பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகளை நாட்டுக்குள்ள ஊடுருவ விட்டு சில பிரச்சனைகள் ஏற்படுத்துறாங்களே, இது ஏன்னு அவர் கேட்கிறார். இது வந்து மதத்துக்கு அவங்க செய்யறாங்க இல்ல. முஷர்ரப் அதிபர் இருக்காரு, அவர் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறவரா? இல்ல. அவர் தொழுவுறதே கிடையாது. அதான் முஷர்ரப். அவர் சமாதி அஜ்மீர்ல வந்து கும்பிட்டு போறாரு. இங்க அஜ்மீர்ல வந்து ஒரு சமாதியை வழிபட்டு போறாரு. அவர் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறவரா? அப்ப அவர் செய்யற காரியங்கள், அவர் ஆட்சியில் செய்யற காரியங்கள், அல்ல அவருக்கு முந்தி இருந்த பூட்டோவை எடுத்துக்கொள்வோம், பூட்டோவுடைய மகள் பெனாசிர் பூட்டோவை எடுத்துக்கொள்வோம், அதுக்கு முந்தி இந்த யஹ்யா கானை எடுத்துக்கொள்வோம், அய்யூப் கானை எடுத்துக்கொள்ளுங்கள், ஜாவுலக் எடுத்துக்கொள்ளுங்கள், லியாகத் அலி கானை எடுத்துக்கொள்ளுங்கள். யாரெல்லாம் அங்க வந்தார்களோ அவங்க யாரு இஸ்லாமியர்களா வாழ்க்கை நடத்தினாங்க? அவங்களுக்கு வந்து இது அண்டை நாடு, அவ்வளவுதான் மேட்ரு. அண்டை நாடுகளுக்கு மத்தியில் எப்போதுமே ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் அண்டை நாட்டில் அவன் பலவீனமா இருந்தா தான் நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு நிலை பொதுவாக ஏற்படும். இப்ப நமக்கு வந்து நம்ம யாரோட சண்டை வரும்? பக்கத்து வீட்டுக்காரன சண்டை வரும். நான் வந்து மெட்ராஸ்ல இருக்கிறாங்க, எர்ணாகுளத்து ஆட்களுக்கு எனக்கு ஏதாவது சண்டை வருமா? என்னைக்கா உங்களுக்கு சண்டை வர வாய்ப்பு இருக்கா? சண்டைக்கு வேலை இல்லை. யாரோட சண்டை வரும்? அடுத்த வீட்டுக்காரனா தான் ஆணி அடிப்பாடா, ஆணி அடிக்காத, அதுல சண்டை வரும். வாசல்ல கொண்டா சாக்கடை ஊத்துவாடா, ஊத்தாத, நாத்து அடிக்குதுமா. அப்ப பக்கத்து வீட்டுக்காரனோடவும் எழுத்த வீட்டுக்காரனோட தான் சண்டை வருமே தவிர தூரத்தில் இருக்கிறோட சண்டை வராது. இந்தியாவும் பாகிஸ்தானும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது, பார்டர்ல இருக்கிறோம். அவனுக்கு நமக்கு எல்லை கடல் கூட பிரிக்கல, தரை தான் பிரிக்குது. அப்படிங்கிற என்ன செய்வான்? இவன் அங்கிட்டு ஏதாவது பண்ணுவான், இவன் அங்கிட்டு ஏதாவது பண்ணுவான். இந்த விஷமத்தனங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பண்றானே தவிர இவன் செய்யற காரியம் இப்படி இஸ்லாம் ஆக முடியும்? அவனுக்கு இந்த நாட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அவனுக்கு சேஃப்டி, அந்த நாட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தா இவனுக்கு சேஃப்டி. இதுதான் ரெண்டு நாட்டிலையும் நடக்குதா? இதுல இஸ்லாம் எங்க வந்து தலையிடுகிறது? இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன், பாகிஸ்தான் வந்து ஒரு நாடா இருந்தது. அது முஜிபுர் ரஹ்மான் உள்நாட்டில் ஒரு போராட்டம் பண்ணார். முஜிபுர் ரஹ்மான் ஒருத்தர் போராட்டம் பண்ணி நினைச்சாரு, எங்க வங்காள மொழியை புறக்கணிக்கிறீங்க, உருது மொழியை ஆதிக்கம் பண்றீங்கன்னு ஒரு டாபிக் எடுத்தார். எடுத்து போராட்டம் பண்ணாரு. நம்ம சுத்தி இருக்கிறவர்கள் துண்டு துண்டா கிடந்தார்களே. ஆனால் நம்ம பங்களாதேஷ்ல எதிர்ப்பு இல்லாம போச்சு. இப்ப பங்களாதேஷை பிரிச்சு விட்டாங்க, பங்களாதேஷுக்கு நமக்கு பிரச்சனை இல்லாம போச்சு. அப்படி இவங்களும் ஐடியா பண்ணுவாங்க, அவனும் பண்ணுவான். இதுக்கெல்லாம் மத கலர் குத்தக்கூடாது. இதனால பாகிஸ்தான் செஞ்சாலும் இஸ்லாம் கிடையாது, இதை வாஜ்பாயா போய் செஞ்சாலும் இந்துத்துவம் கிடையாது. பாகிஸ்தானோட செய்யற விவகாரங்கள் எல்லாம் ஒன்னு பாதுகாப்புக்கா இருக்கும், அல்லது என்ன செய்வாங்க கேட்டா இந்த எலெக்ஷன் நேரம் வரும்ல, அப்போ ஒரு ஸ்டண்ட் அடிப்பாங்க. ரெண்டு நாட்டிலையும் எலெக்ஷன் வருதுன்னு வைங்களேன், பாகிஸ்தான்ல எலெக்ஷன் வருதுன்னா என்ன செய்வான் பாகிஸ்தான்காரன், இந்தியாவோட ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படின்னு மக்கள் எல்லாத்தையும் வந்து ஓட்டு போட்டுவான்.
இந்த நேரத்தில் நமக்கு 3000 பேர் விட்டுறக்கூடாது. இவனுக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வைங்க, எலெக்ஷன் வருதுன்னு வைங்க, இவன் வேணும்டா எல்லையிலே சண்டை, பாகிஸ்தான் அத்துமீறல், துப்பாக்கி சூடு நடத்தியதுன்னு இவன் ஒரு கதையை விடுவான். கதையை விட்டு என்ன செய்வான், வேணும்டாங்க ஒரு வம்பு இழுத்து, சின்ன வம்பு, பெரிய வம்பு இல்ல, சின்ன வம்பு இழுத்து அந்த எலெக்ஷன் வரைக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். எலெக்ஷன் முடிச்சோன்னு என்ன செய்வாங்க, 3 வருஷத்துக்கு நானும் வாபஸ் நீனும் வாபஸ்ங்கிறாங்க. பக்கத்துல வேடிக்கைய இப்ப வாபஸாம் அவர் எல்லைக்கு திரும்பிட்டாங்களா, ஏன் எலெக்ஷன் முடிஞ்சு விட்டது. மறுபடியும் நீங்க கவனிச்சு பாருங்க, எலெக்ஷன் வரும்போது மறு சண்டை வரும். எலெக்ஷன் அங்க வந்தாலும் இங்க வந்தாலும் ஒரு சண்டை நடக்கும். அப்ப எல்லாமே அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயநலனுக்காக சிலதை செய்கிறார்கள், சிலது பாதுகாப்புக்காக செய்கிறார்கள். நல்லதுக்கும் செய்கிறார்கள், கெட்டதுக்கும் செய்கிறார்கள். அதனால பாகிஸ்தான் நடவடிக்கையை இஸ்லாம் என்ற பார்வையில் நீங்க பார்க்க கூடாது. ஒரு நாடு என்ற அடிப்படையில் அவன் தனக்கு பாதுகாப்பு என்று சில சேட்டைகளை செய்யறான், அவ்வளவுதான். வணக்கம், என்னுடைய பெயர் சுப்பிரமணியம். நான் உங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தின் அருகே சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவன். இங்கு பெரம்பாவூரில் வசித்து வருகிறேன். சிறிய அளவு பத்திரிகை தொழிலிலும் ஈடுபட்டிருக்கிறேன். என்னுடைய சந்தேகம், இஸ்லாம் மதம் பெண்ணுரிமைக்கு முக்கியத்துவம் அளிப்பது இல்லை என்பதுதான். அதற்கு காரணமாக சிலவற்றை என்னால் சொல்ல முடியும். உருவமற்றவன் இறைவன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அந்த உருவமற்றவனை ஏன் ஆடாக மட்டும் பார்க்கிறீர்கள்? ஒன்று, ஹஜ்ஜுக்கு செல்லும் ஆண்களுக்கு ஹாஜியார் என்று நீங்கள் பெயர் கொடுக்கிறீர்கள், பெண்களுக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. தாய் என்பவள் சத்தியம், தந்தை என்பவன் சங்கல்பம். அந்த தாயை மத சடங்குகளில் நீங்கள் முன்னிலைப்படுத்துவதில்லை, அது ஏன்? இதற்கு நாங்கள் தக்க பதில் தருவீர்கள் என்று நம்புகிறேன். அவர் என்ன கேட்கிறாருன்னா, பெண்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 உதாரணம் சொல்லியிருக்கிறார். அந்த 3 உதாரணத்துக்கு விளக்கம் கொடுத்தா அது தெளிவாயிரும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னு கேட்டா, கடவுளை பற்றி பேசும் பொழுது நீங்க அவன் இவன்கிறீங்க, கடவுள் வந்தான் சொன்னான் போனான்னு சொல்லி ஆம்பளையத்தான் சொல்றீங்க, பொம்பளையாக நீங்க கடவுளை சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப ஒரு சரி பாதியா பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த மதிப்பு இல்லாம போகுது, அது ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப கடவுளை நாம அவன் இவன் தான் சொல்றோம். தமிழ் மொழியில நாம அவன் இவன் என்ற வார்த்தையை தான் யாருக்கு யூஸ் பண்றோம், கடவுளுக்கு யூஸ் பண்றோம். அதுல மாற்று கருத்து இல்ல. இந்த அவன் யூஸ் பண்றது ஆண் என்பதற்காகவா? இல்ல. ஆண் என்று அவனை யூஸ் பண்றது அவனுக்கு பொண்டாட்டி இருந்திருக்கணும்ல. பொண்டாட்டி இல்லைன்னு நம்ம சொல்றோம், ஜோடி இல்லைன்னு நம்ம சொல்றோம். அப்ப ஜோடி இல்ல புள்ள இல்லைன்னு சொல்லும் பொழுது அவனை ஆண் என்றும் நாங்கள் சொல்லக்கூடாது, பெண் என்றும் சொல்லக்கூடாது என்பதுதான் எங்களுக்கான சட்டம். அப்படி இருந்தும் ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்றால், நம்ம பேசுற தமிழ் மொழி, தமிழ் மொழியில ஒன்றை பற்றி பேசுறதா இருந்தா 3 விதமா தான் பேசலாம். எப்படி பேசலாம்? ஒரு ஆள் வர்றாருன்னு சொன்னா, ஆம்பளையா இருந்தா வந்தான், ராமசாமி வந்தான் அப்படின்னு சொல்லுவோம். பொம்பளையா இருந்தா காமாட்சி வந்தால் இல் போட்டு சொல்லுவோம். அல்லது ஒரு ஆடு மாடு கழுத குதிரையா இருந்தா என்ன செய்வோம், ஆடு வந்தது, பூனை போனது, நாய் செத்தது அப்படின்னு அது போட்டு சொல்லுவோம். ஒன்னு இல் விகுதியை போட்டு சொல்லுவோம், இல்லைன்னா இல் விகுதியை போட்டு சொல்லுவோம், இல்லைன்னா அதுங்கிறத போட்டு சொல்லுவோம். 3 பேர் ஏதாவது இருக்குதா? இல்ல. நம்ம தமிழ் மொழியில பேசுறதா இருந்தால் எதை பற்றி பேசினாலும் எப்படி சொல்லணும், அல்லாஹ் சொன்னது அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா அல்லாஹ் சொன்னால் அப்படி சொல்லணும், அல்லாஹ் சொன்னான். 3 தான் இருக்குது, இப்படிதான் சொல்ல முடியும். எதை பற்றி நீங்க பேசினாலும் இந்த 3 தவிர 4வது ஒண்ணு கிடையாது. இப்ப இந்த 3ல எதை சொன்னாலும் இன்னொரு கேள்வி நிற்கும். இப்ப நான் என்ன சொல்றேன், எதுக்கு ஆணும் பெண்ணு பேசி நம்ம இனிமே அது போட்டுக்கிறோம், அல்லாஹ் சொன்னது கடவுள் சொன்னதுங்கிற. நீங்க நினைப்பீங்க, ஆடு மாடு மாதிரி ஆக்கிட்ட, உள்ளதுல மட்டம் தான், உள்ளதுல மட்டம் எது, பகுத்தறிவு இல்லாத அகிரிணை பொருள்கள், அகிரிணைக்கு உள்ள விஷயம் அது. அகிரிணைக்கு உள்ளதை கொண்டே கடவுளுக்கு யூஸ் பண்றியப்பா, என்ன கடவுளுக்கு மூளை கிடையாதா, பகுத்தறிவு கிடையாதா, அது அகிரிணையா அப்படின்னு நம்ம கேட்போம். அப்ப கடவுளுக்கு என்ன சொல்ல முடியல, அதுன்னு சொல்ல முடியல. கடவுள் வந்தது கடவுள் போனதுன்னு சொல்ல முடியல. சரி, அடுத்து மிச்சம் 2 தான் இருக்குது. இப்ப நான் கடவுள் சொன்னால் இல் போட்டேன்னு வைங்க, அது ஏன் நீங்கள் ஆணை மதிக்கவில்லை அப்படின்னு அப்போதான் கேள்வி கேட்பீங்க. இல் போட்டா ஆணை மதிக்கலமீங்க, இன்னும் போட்டா பொண்ணை மதிக்கலமீங்க. அதுக்காக வேண்டி என்ன பண்ணணும், 2 இல்லாம இன்னொன்னு தேடி பார்க்கணும். இல்ல, அப்ப மனிதன் நம்ம உண்டாக்குன நம்முடைய மொழியில கழுதையை சொல்வதற்கு வாசகத்தை வச்சிருக்கிறோம், ஆணை சொல்வதற்கு வாசகத்தை வச்சிருக்கிறோம், பெண்ணை சொல்வதற்கு வாசக அமைப்பு வைத்திருக்கிறோம். ஆணும் பெண்ணும் இல்லாத பரம்பொருளை சொல்வதற்கு நம்ம மொழியில் வார்த்தை நம்ம இல்லைங்கிற நேரத்தில்
இருக்கிறதுல தான் உன்னை தேர்ந்தெடுக்கிற நிலைக்கு தள்ளப்படுறோம். அதுக்கு காரணம் நம்ம மொழி. மனிதன் உண்டாக்கி கொண்ட மொழியில மனிதன் பேசுவதற்கு உண்டாக்கின காரணத்தினால் கடவுளை குறிப்பதற்கு என்று ஒரு ஸ்டைலை உண்டாக்கி கொள்ளவில்லை. அதனால என்ன பண்ண வேண்டியிருக்கு, இந்த மூணில் ஒன்னைத்தான் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அப்படி தள்ளப்படும் பொழுது இருக்கிறதுலயே இன்னும் கொஞ்சம் வசதியா மனுஷன் நினைக்கிற காரணத்தினால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அவன் சொன்னான் போனான்னு நம்ம தமிழ் மொழியில அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதான் மேட்ரு. இப்ப சில மொழிகள்ல எல்லாத்துக்குமே பொதுவாக சொல்லக்கூடிய மொழிகளா இருக்கும், அதுல இந்த வித்தியாசங்கள் வராது. தமிழ் மொழியில ஒன்னு இன்ன சொல்லணும், இல்லைன்னா இல்ல சொல்லணும், இல்லைன்னா அதுங்கிறத சொல்லணும். இந்த மூணுல நீங்க கடவுளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுங்க, அதை சொல்லிவிடுவோம். இப்ப நீங்க கேள்வி கேட்கிற இந்த கேள்வி வரக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், அப்ப கடவுள் வந்தது போனதுன்னு சொல்லணும். அது ரொம்ப மோசம். அதுக்கு இன் சொல்றதை விட அது என்னது, என்ன ஆடு மாடு ஆக்கிட்டான்றீங்க. கடவுள் வந்தால் போனாலும் சொன்னா என்ன, கடவுள் மாப்பிள்ளை யாருன்னு கேட்பீங்க, அப்போ தான் கேட்பீங்க. போனால் வந்தாலுங்கிறீங்க, புருஷன் யாருன்னு கேட்பீங்க. அதுலயும் தான் ஒரு கொஸ்டின் வரத்தான் செய்யுது. இன்னும் போட்டா பொண்டாட்டி யாருன்னு கேட்பீங்க. அப்ப இருக்கிறதுல எதை போட்டாலும் ஒரு கேள்வி வருங்கும் பொழுது அதுல கேள்வி கேட்க கூடாது. எதை போட்டாலும் இந்த கேள்வி வரும். ஏதோ ஒண்ணு போட்டு பழக்கிட்டோம், சரி போயிட்டு போகுது அப்படின்னு எடுத்துக்கணுமே தவிர இதனால பெண்களுக்கு மதிப்பில்லைன்னு சொல்லல. எப்ப அது பெண்களுக்கு மதிப்பில்லைன்னு சொல்ல முடியும் என்றால், ஆண்களே நீங்கள் நல்லறம் செய்தால் உங்களுக்கு நாங்க சொர்க்கத்தை தருவோம், பொம்பளைகளே நீங்க நல்லறம் செஞ்சீங்கன்னு வைங்க உங்களுக்கு ஒண்ணுமே தரமாட்டோம் அப்படின்னு கடவுள் சொன்னதாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன, அநியாயம். என்னையா இது, கடவுளை பொதுவானவருங்கிறீங்க, ஆம்பளை செஞ்சா அவர் கூலி கொடுப்பேங்கிறாரு, பொம்பளை செய்யற நன்மைக்கு கூலி இல்லைங்கிறாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். அதனால இதனால பெண்களை இழிவுபடுத்துவது என்பது கிடையாது. அடுத்து என்ன கேட்கிறாருன்னா, ஆண்கள் ஹஜ்ஜிக்கு போனா ஹாஜியா இருக்கிறீங்க, ஒரு வணக்கத்தை செய்யறாங்க. பொம்பளை ஹஜ்ஜிக்கு போனாங்கன்னா ஏன் அவங்களுக்கு என்ன சொல்றீங்க, சொல்றது இல்ல, அவங்க தான் ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதுல ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஆண்கள் ஹஜ்ஜிக்கு போனா ஹாஜியார்னு சொல்லணும்னு இஸ்லாத்துல ஒரு சட்டம்லாம் கிடையாது. நம்ம நாட்டில் உள்ளவங்க வேணா உண்டாக்கிட்டது. இஸ்லாத்துல நபிகள் நாயகம் தான் ஹஜ்ஜிக்கு போனாங்க, ஹாஜியார் நபிகள் நாயகம் சொல்றோம், நாங்க சொல்ல மாட்டோம். அந்த காலத்துல பழக்கம் கிடையாது. எல்லா நபி தோழர்களும் தான் ஹஜ்ஜிக்கு போனாங்க, பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் ஹஜ்ஜிக்கு போனாங்க. சவுதிக்கு போனீங்கன்னா எல்லாருமே ஹஜ்ஜி பண்ணிருப்பான், அவனை ஹாஜியார்னு சொல்ற வழக்கம்லாம் கிடையாது. இவங்க தெரியாதவங்க அந்தஸ்துமா நினைச்சுக்கிட்டு அது உலக மக்கள்கிட்ட ஒரு பெருமைக்காக என்ன பண்றான், அவனா ஹாஜியார்னு பேரை போட்டுக்கிறான். இவனா போட்டுக்கிறதே தவிர இஸ்லாத்துல ஆம்பளை ஹஜ்ஜிக்கு போனாலும் அதுக்கு ஒரு பட்டம் கிடையாது, பொம்பளை ஹஜ்ஜிக்கு போனாலும் அதுக்குன்னு ஒரு பட்டம் கிடையாது. ஹஜ்ஜிக்கு போனா கடவுளுக்கு செய்யற ஒரு கடமையை செஞ்ச, உலகத்துல படிக்கிற படிப்பை தான் பட்டமா போட்டுக்கலாம். கடவுளுக்காக செய்யற வேலையெல்லாம் பட்டமா வைக்கிற முடியுமா? அது கடவுளை திருப்திப்படுத்துவதற்காக செய்யறது. படிப்பு உலகத்துடைய அந்தஸ்துக்காக உள்ளது. பி என்டா பி என்று போடு, எம் என்டா எம் என்று போட்டுக்க, ஹாஜி என்ன படிப்பாது இதுல கிடையாது. அதே நேரத்தில் அறியாமையின் காரணமாக முஸ்லீம்கள் என்ன பண்றாங்க, ஆம்பளைய ஹாஜிங்கிறாங்கல்ல, அது மாதிரி பொம்பளையும் சொல்றாங்க. நீங்க இல்லைன்னு தப்பு. பொம்பளைக்கு என்ன செய்யறாங்க, அறியாமையின் காரணம் செய்யறாங்க, ஹாஜிமான்னு சொல்லுவாங்க சில பகுதியில, சில முதல்ல ஹாஜியான்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கும் தனி வார்த்தைகள் உண்டு. ஹஜ்ஜிக்கு போனவங்களா இருந்தா என்ன செய்வாங்க, எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஹஜ்ஜிக்கு போன அம்மாக்களை மக்கத்தம்மான்றுவாங்க, மக்கத்துக்கு போயிட்டு வந்தாங்களாம். எங்க ஊர்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, மக்காங்கிற ஊருக்கு போயிட்டு வந்திருக்காங்கல்ல, ஹஜ்ஜிக்கு போன பொம்பளை எல்லாம் எங்க ஊர்ல என்ன பேருன்னு கேட்டா மக்கத்தம்மா வந்துட்டாங்க, மக்கத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்களாம், மக்காவுக்கு போயிட்டு வந்துட்டாங்களாம். இப்படி ஒரு பேர் சொல்ற வழக்கம் இருக்கத்தான் செய்கிறது. நம்ம மார்க்கத்தில் கிடையாது, ரெண்டு பேருக்கு தான் சொல்றாங்க நடைமுறையில. அது ரெண்டாவது பாயிண்ட். மத சடங்குகள்ல பெண்களை முன்னிலைப்படுத்துவது இல்ல அப்படிங்கிறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மதத்துக்கு சடங்கே இல்லைன்னு சொல்லக்கூடிய மார்க்கம். இஸ்லாத்துல சடங்கே கிடையாது. எந்த அளவுக்குன்னா, உதாரணமா ஒரு பேர், குழந்தைக்கு பேர் வைக்கிறோம், இந்த பேர் வைக்கிறது ஒரு சடங்காக நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். குர்ஆன்ல என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு நல்ல ஒரு அம்மாவை பற்றி, ஒரு பெண்மணியை பற்றி கூறிட்டு அந்த அம்மா தன்னுடைய பிள்ளைக்கு தானே பெயர் வைத்தார் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. பெயர் வைக்கிறது என்பது ஒரு தாய் பிள்ளைக்கு பெயர் வைக்கலாம், தகப்பன் பெயர் வைக்கலாம். பெயர் வைக்கிறதுங்கிறது ஒரு சடங்கு தானே, அந்த சடங்கை தாயும் செய்யலாம், தகப்பனும் செஞ்சுக்கலாம். இப்படிதான் மார்க்கம் சொல்லுகிறது. சடங்குகளை ஆண்கள் தான் செய்யணும், பெண்கள் செய்யக்கூடாதுன்னு கிடையாது. அதே நேரத்தில் தொழுகை நடத்துறோம், பெண்கள் தங்களுக்குள்ள தொழுகை நடத்தும் பொழுது ஒரு பெண்ணே இமாமா நின்று என்ன செய்வாங்க, பெண்களுக்கு தொழுகை நடத்திக் கொள்வார்கள். குடும்பத்தை சேர்ந்த ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு கூட பெண்கள் என்ன செய்யலாம், தொழுகை நடத்திக்கலாம் இருக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள்ல பெண்களுக்கு உரிமை கொடுக்கத்தான் செய்யப்படுது. இஸ்லாத்துல சடங்குகள் இல்லாத காரணத்தினால இவங்களா சில சடங்குகளை உண்டாக்கி கொண்டு அதை ஆம்பளைங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையில நல்லதுக்கோ கெட்டதுக்கோ கல்யாணத்துக்கோ கர்மாதிக்கோ எதுக்கும் இஸ்லாத்துல சடங்கே கிடையாது, எதுக்கும் சடங்கு சம்பிரதாயமே கிடையாது. அதனாலயாகவும் உங்களுக்கு இந்த குழப்பம் வருகிறது. பெண்களை புறக்கணிக்கிறதுங்கிற அடிப்படையில் எந்த ஒரு மார்க்கத்துல ஒரு அவங்களை தள்ளி வைக்கிறதும் கிடையாது.
எர்ணாகுளத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஜவுளி கடையில. இந்துக்களுக்கு சொர்க்கம் உண்டா? இந்துக்களுக்கு சொர்க்கம் உண்டா? ஓ, அப்படியே சரி. என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இந்துக்களுக்கு சொர்க்கம் உண்டா அப்படின்னு கேட்கிறாரு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ஒரு கொள்கையை முன்வைக்குது. இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் சொர்க்கம். கடவுள் தானே சொர்க்கத்தை கொடுக்க போறாரு. அந்த கடவுள் சொல்லுகிறாரு, இன்னென்ன கொள்கையை ஏற்றுக்கொண்டால் சொர்க்கம், இன்னென்ன கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நரகம் அப்படின்னு கடவுள் சொல்றார். இப்ப கடவுள் சொல்ற ஒரு கொள்கை என்ன தெரியுமா? நான் தான் உலகத்தை படைச்சேன், இந்த சூரியன் சந்திரன் அண்ட சராசரம் எல்லாத்தையும் நான் தான் படைச்சேன். என்னை விட்டுட்டு வேற எதையாவது நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு நரகம் அப்படின்றாரு கடவுள். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுளாகிய அல்லாவை மட்டும்தான் வணங்கணுமே தவிர, அல்லாஹ்னு வச்சுக்கிறீங்க, வேற என்ன பேர் வேண்டாம் வச்சுக்கிறீங்க, ஒரு கடவுள் அகில உலகத்திற்கையும் படைத்து பராமரித்து காத்து ரட்சித்து வரக்கூடிய ஏக பரம்பொருளாகிய சூப்பர் பவராக இருக்கக்கூடிய ஒருத்தனை தான் நீங்கள் வணங்க வேண்டும். அந்த இடத்துல கொண்டு போய் வேற ஆளை வைத்தீர்களேயானால், வேற பொருளை வைத்தீர்களேயானால் அதை நான் மன்னிக்க மாட்டேன், அவர்களுக்கு நரகம் அப்படிங்கிறார். இந்த வேலையை இந்து செஞ்சாலும் அவருக்கு சொர்க்கம் கிடைக்காது, இந்த வேலையை முஸ்லிம் செஞ்சாலும் கிடைக்காது. உதாரணமா கடவுளை வணங்கணும். இப்போ ஒரு கல்லை கடவுள் சிலர் வணங்குறாங்க, கற்சிலையை வணங்குகிறார்கள். இப்படியான சில பேர் மனிதனை வணங்குகிறார்கள். எங்க சமுதாயத்தில் பிறந்து விட்டு சில பேர் என்ன செய்யறாங்க, சமாதியை வணங்குகிறார்கள், கொடிமரத்தை வணங்குகிறார்கள். எங்க சமுதாயத்தில் உள்ள மத குருமார்களை கூட சில பேர் வணங்குகிறார்கள். இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு கடவுளை தான் என்னைத்தான் வணங்கணும்னு கடவுள் சொல்றாரு, அதை மீறாங்க. இதை மீறவில்லை என்று சொன்னால் கண்டிப்பா சொர்க்கம் கிடைக்கும். நீ இந்துங்கிறீங்களா, பிறப்பால் இந்துவா, பிரச்சனை இல்லை. இந்த கொள்கைக்கு வந்துடணும். இந்த கொள்கை, யாரிடத்துல நம்ம பரிசு கேட்கிறோமோ அவன் சொல்வதை ஏற்றுக்கொண்டால் தான் அவன் பரிசு தருவான். ஒரு சொர்க்கத்தை தரப்போறவன் கடவுள். அந்த கடவுள் சொல்கிறான், இப்படி இருப்பவனுக்கு சொர்க்கம், இப்படி இருப்பவனுக்கு நரகம். பிறப்புல தீர்மானிக்கல. முஸ்லிமுக்கு பிறந்தா சொர்க்கம்னு கடவுள் சொல்லல, இந்துவுக்கு பிறந்தா நரகம்னு சொல்லல. கடவுள் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு கொள்கையை முன்னாடி வைக்கிறார். இந்த கொள்கையை நீங்கள் எப்ப ஏற்றுக்கொள்றீர்களோ, ஏற்றுக்கொண்ட உடனே சொர்க்கத்துக்குரியல ஆயிடுறீங்க. நீங்க முஸ்லிமுக்கு பிறந்தீங்க, அரபியில பேரை வச்சுக்கிட்டீங்க, முஸ்லீமோட வாழ்றீங்க, தொப்பியை போட்டுக்கிறீங்க, தாடி வைக்கிறீங்க, ஆனால் இந்த கொள்கையில உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, உங்களுக்கு நரகம் தான். அப்ப முஸ்லீமும் நரகத்துக்கு போவாரு, முஸ்லீம் அல்லாத உங்களுக்கு பிறந்து விட்டு இதுல கரெக்டா இருந்தார். ஏனால் இதுல இருக்கனே, கள்ள வணங்க கூடாது, மண்ணை வணங்க கூடாது, மரத்தை வணங்க கூடாது, நாமளே தயாரித்த பொருளை நாம வணங்க கூடாது, இயற்கையை வணங்க கூடாது, மொழியை வணங்க கூடாது, கடவுளை தாயை வணங்க கூடாது, புருஷனை வணங்க கூடாது, தகப்பனை வணங்க கூடாது, மதகுருமார்களை வணங்க கூடாது, கடவுளை தவிர யாரையும் நான் வணங்க மாட்டேன், என் நெத்தியை கொண்டே கீழே வைக்க மாட்டேன், ஒரே ஒரு கடவுளுக்கு தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லவில்லையானால் அவருக்கு சொர்க்கம் இல்ல. இதுதான் கடவுளுடைய தீர்ப்பு. இதுல இந்த கொள்கையை, இது கரெக்ட் தானே தீர்ப்பு? இது பிறப்பு அடிப்படையில கடவுள் வேறுபடுத்தினா நீங்க குற்றம் சொல்லலாம். நீங்கள் சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டால் இந்த கொள்கை ஏத்துக்க வேண்டியதானே, இந்த கொள்கை நம்பிக்கொள்ளலாம். அதுக்காக பேரை மாத்தணும் என்றோ அதுக்காக சடங்குகள் செய்யணும்லாம் சட்டம் கிடையாது. இது கரெக்ட் தான், ஒரு கடவுள் தான், அதை நம்பில உறுதியா இருந்தோம் என்று சொன்னால் கடவுள் நமக்கு என்ன செய்வாரு, சொர்க்கத்தை தருவார். உயர்திரு மதிப்புக்குரிய சகோதரர் ஜெயினுல் ஆபிதீன் அவர்களே, நீங்கள் சிறுபான்மையினர் என்ன சொன்னீர்கள்? அதாவது மதுரையில் இப்பொழுது 50 கோயில்களை இடித்துள்ளார்கள், யாரும் தகராறு செய்யவில்லை. அதேபோல் ஒரு பாபர் மசூதி ஒன்றை இடித்து நீங்கள் டிசம்பர் 6 சுட்டி காட்டினீர்கள். ஆனால் சிறுபான்மையினர் உங்களை 85 கோடிக்கு மேலுள்ள இந்துக்கள் திரு அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதி ஆய்வுக்கு உயர்த்தி அவர்களுக்கு ஒரு உயர் இடம் கொடுத்து உயர்த்தி பார்க்கவில்லையா? நீங்கள் ஏன் காஷ்மீரை பிரித்து பார்க்கிறீர்கள்? காஷ்மீரை இணைத்து பார்க்காமல், இப்போ ஒரு பாம்பேல கிரிக்கெட் விளையாட்டு நடந்துச்சுன்னா அங்க நம்ம சகோதரர்கள் விளையாடும் போது 100% முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கரகோஷம் செய்யறாங்க. நம்ம இந்துக்கள்ங்கிற ஒரு உத்தரவு, இந்திய நாட்டு குடிமகன் என்கிற ஒரு இது வரல அவங்களுக்கு. அதே மாதிரி என்னுடைய ஒரு சிறிய அனுபவத்தை சொல்றேன். நான் ஒரு யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நான் நம்ம வண்டிக்கு பணம் அடைக்கிறதுக்காக காத்திருந்தேன். எனக்கு பிறந்த 2 பேருக்கு தள்ளி ஒரு ஆள் வந்தாரு. அதுல எழுதிட்டு இருக்க ஆபீசர் ஒரு முஸ்லீம். அவரு சலாம் அலைக்கும் சொன்னாரு. இவர் என்ன பிறத்த போக சொல்லிட்டு அவருக்கு எழுதி கொடுத்து எல்லா உதவி செய்தார் தவிர இந்துக்களாகிய கூடுதல் உள்ள நமக்கு ஒரு மரியாதை தரவில்லை. நாங்கள் அப்படி இருந்து நம்ம ஜனாதிபதியாக அப்துல் கலாமை உயர்த்தி தான் பார்க்கிறோம். நீங்கள் ஏன் பிரித்து பார்க்கிறீர்கள் என்பதை விளக்கம் தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் சுகுமார், தூத்துக்குடி மாவட்டம்.
சகோதரர் சுகுமார் அவர்கள் நல்ல ஒரு கேள்வி, இப்படித்தான் கேட்கணும் கேள்வி. அந்த கசப்புகள் நீங்குவதற்கு இந்த மாதிரி கேள்விகள் கேட்பது உதவும். இது நல்ல கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேட்கிறாருன்னா ரெண்டு விஷயம் சொல்றாரு. இப்ப கிரிக்கெட் விளையாட்டு நடக்கிறது, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கிரிக்கெட் நடக்கிறது. இந்த கிரிக்கெட் விளையாட்டுல முஸ்லிம்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பாகிஸ்தான் வீரர்களுக்கு சப்போர்ட்டா என்ன செய்யறாங்க, அவங்க கரகோஷம் எழுப்புறாங்க, இந்தியாவுக்கு சப்போர்ட்டா தானே எழுப்பணும், இது என்ன நியாயம் அப்படிங்கிறது அவருடைய ஒரு ஆதங்கம். இந்த ஆதங்கம் சரிதான். ஏன்னா சில கிறுக்கணும் இப்படி செய்யறாங்க, முஸ்லீம்ல இருந்தோன்னு என்ன செய்யறாங்க சில பேரு, இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு முஸ்லீம் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா குரல் எழுப்புறான்னு சொன்னா அது பெரிய தப்பு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த கிரிக்கெட் விளையாட்டு இருக்குல்ல, கிரிக்கெட் விளையாட்டோ வேறு விளையாட்டோ இப்படி பார்க்கப்படக்கூடாது. தேசபக்திக்கு அதை அளவுகோலாக கொள்வது அறிவுபூர்வமானது இல்லை. அது ஒரு விளையாட்டு. இப்ப இந்தியாவுடைய கிரிக்கெட் டீம் பாகிஸ்தானை ஜெயித்து விட்ட காரணத்தினால் தேசம் பாகிஸ்தானை ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தமா? பாகிஸ்தானுக்கு ஒரு இடத்தை எடுத்துக்க முடியுமா? அதனால பாகிஸ்தானில் போய் ஏதாவது உங்களுக்கு பண்ணிட முடியுமா? அல்ல பாகிஸ்தான் அணியை இந்தியாவை ஜெயிச்சிட்ட காரணத்தினால இந்தியாவுல அதனுடைய ஆதிக்கம் ஏதாவது செல்லுமா? 10 விளையாட்டுக்காரன் 10 விளையாட்டுக்காரன் ஜெயிச்சிருக்கிறான், அவ்வளவுதான மேட்டரை தவிர இத தேசபக்திக்கு நீங்கள் ஒரு அளவுகோலாக எடுக்கிற அந்த ரசனை இந்த பக்கத்திலும் இருக்கிறது. மாறணும். விளையாட்டில் யாரும் யாரையும் ரசிக்கலாம். அந்த காலத்தில் குத்துச்சண்டை சாம்பியன் முகமது அலி இருந்தார். அவர் உலக குத்துச்சண்டை சாம்பியனா இருந்தாரு. அதை எல்லாரும் தான் பார்த்து ரசிக்கலாம். அவன் இந்தியாக்காரன் இல்ல அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை நிராகரிச்சிட முடியாது. அது மாதிரி கபடி விளையாடுறோம், பிரான்ஸ் நல்லா கபடி, பெல்ஜியம் நல்லா கபடி விளையாடுமா, அந்த பெல்ஜியத்தை ரசிக்கலாம். நம்ம நாட்டை விட அவர்கள் நன்றாக விளையாடுவார்கள். ஆனால் இது நல்லா தான் இருக்கிறான். ஏன் விளையாட்டை விட்டுருங்க, பொருள்களை என்ன பண்றீங்க? இந்தியாவில் ஒரு பொருள் தயாரிக்கிறான், வெளிநாட்டில் ஒரு வாட்சி தயாரிக்கிறான், எங்களுக்கு அந்த சிட்டிசன் வாட்சி தான் வேணும், டைம் ஸ்டார் வேணாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இது ஏன் நீ இது டைம் ஸ்டார் என்ன ஓனார்ல தயாரிக்கப்பட்டு கேட்க முடியுமா? ஒரு பொருளுடைய ரசனை உள்ள ஒருத்தனுக்கு இருக்கிறதுனால அவனுக்கு தேசபக்தி இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாரு வெளிநாட்டு பொருள் யூஸ் பண்ணாத ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். ஒன்னு வாட்சி வெளிநாடா இருக்கும், இல்லைன்னா போட்டுக்கிற சட்டை வெளிநாடா இருக்கும், இல்லைன்னா செருப்பு வெளிநாடா இருக்கும், இல்லைன்னா வீட்டுல பயன்படுத்துற டிவி ஆச்சு, பிரிட்ஜ் ஆச்சு, என்னமாவது ஒண்ணு, ஒரு பேனாவாச்சு என்னவா இருக்கு, ஒரு பேனாவாச்சு ஒரு பார்க்கரா இருக்கு, அப்படி இருக்கத்தான் செய்யுமே தவிர அப்ப இவனெல்லாம் தேசபக்தி இல்லாதவனா? ரசனைகளுக்கும் தேசபக்திக்கு நம்ம சம்பந்தப்படுத்தக்கூடாது. இந்தியாவுடைய அணியே பாகிஸ்தான்ல தோத்தாலும் இந்தியா தோக்கல. ஏன் இந்தியா தோக்குது? இந்தியா தோத்துன்னு எப்ப சொல்லணும் தெரியுமா? பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இந்திய ராணுவத்துக்கும் சண்டை நடக்கும் பொழுது அதுல ஒருத்தன் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணா அவன் தேச விரோதி. அதுல போய் இந்திய ராணுவத்தை பாகிஸ்தான் ராணுவம் ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னா அது பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சு. இந்தியாவுக்கு அதான் கேவலம், இந்தியாவுக்கு அதுதான் அவமானம். எது அவமானம் இல்ல? இந்த 10 பேரும் இந்தியாவா? ஃபுட்பால் சானியா மிர்சா போய் அந்த இதுல போய் டென்னிஸ்ல ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா இந்தியா ஜெயிச்சிருச்சா? அமெரிக்காவில் ஜெயிச்சுட்டு அமெரிக்கா நம்ம கையில வந்துருச்சுன்னு அர்த்தமா? ரஷ்யாவுடைய வீராங்கனையை தோற்கடிச்சுட்டாங்கன்னா ரஷ்யா நம்ம கையில அர்த்தமா? ஒரு பொம்பளை ஜெயிச்சிருக்கிற அவ்வளவுதான். இந்த 10 ஆம்பளைங்க 11 ஆம்பளை ஜெயிச்சிருக்கிறான், அவ்வளவுதான் மேட்ரா? இதுல என்ன இந்தியா பாகிஸ்தான் தேசத்துக்கும் பக்திக்கும் என்ன இருக்குது? இதுல முஸ்லீம்க்கு இருக்கவங்க சில பேர் இருக்கானுவ, அட பாகிஸ்தான் ஒரு ரசிக்கலாம். இந்த நாட்டில் இப்படி தப்பா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் போது இப்படி ரசிக்கலாமா? முஸ்லீம் என்ற காரணத்துக்கு ரசிக்க கூடாது. அதே நேரத்தில் ஒரு விஷயத்துல பாகிஸ்தான்காரன் நல்லா செய்யறான், ஒரு விஷயத்துல இந்தியாக்காரன் செய்யறானா அதை ரசிங்க. எவங்கிட்ட திறமை இருக்கு ரசிக்க வேண்டியதானங்க விளையாட்டுல. இப்ப சச்சின் யாரு, நீங்க யாரு? அவன் யாரோ நீங்க யாரோ, எதுக்கு ரசிக்கிறீங்க? நல்ல விளையாடுறான்னு ரசிக்கிறீங்க. நல்ல விளையாடுறான்னு ரசிக்கணுமே தவிர நம்ம ஜாதி அப்படி ரசிக்க கூடாது, நம்ம இனம் அதுக்கு ரசிக்க கூடாது, நம்ம பாசை அதுக்கு ரசிக்க கூடாது. எதுக்கு ரசிக்கணும்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல வேகமா வீசுவான். இன்னும் சொல்ல போனா மாத்தி கூட ரசிக்கலாமே. இதை வீசுறதுக்கு அவனை ரசிங்க, அடிக்கிறதுக்கு இவனை ரசிங்க, பிடிக்கிறதுக்கு இவனை ரசிங்க. ஒரு விளையாட்டுலயே ஒவ்வொரு வகைக்கும் ஒருத்தனுக்கு ரசிகனா நம்ம இருக்கலாமே. நான் கேட்கிறேன், ஜாக்கிசானுக்கு ரசிகனா இருக்கான் தேசபக்திக்கு விரோதமா. ஜாக்கிசான்ங்கிறவன் அவன் சைனாவுல உள்ள ஒரு நடிகன், ஜப்பான் நடிகன், சைனா நடிகனா? ஜப்பானா சைனாவோ? மூஞ்ச பார்த்தா ஜப்பான் மாதிரி இருக்கு. அவர் ஜப்பான் சைனா நடிக்காம அவனுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அவன் ஜாக்கிசான் சைனாக்காரன் சொல்ல முடியுமா? அவன் பாரு புருஸ்லிய பணியை மூடி தெரிஞ்சாங்க. கொஞ்ச நாள் என்ன பண்ணாங்க, புருஸ்லின்னு ஒருத்தன் இருந்தான், அவன் கராத்தே படிச்சவன், அவன் சின்ன வயசுல மண்டையை போட்டான், அவனை பணியன்ல விட்டுட்டு இப்படி வச்சுட்டு இருப்பாங்க. இது தேச விரோதமா? அப்ப ஒரு மனுஷன் இந்தியாவில் பிறந்த ஒருத்தன் சீனாவுடைய புருஸ்லியை ரசிக்கலாம்,
சீனா இந்த அமெரிக்காவில் பிறந்த முகமது அலி கிளையை ரசிக்கலாம், மைக் டைசனை நீங்கள் ரசிக்கலாம், யாரை வேண்டாலும் ரசிக்கலாம். அதே மாதிரி பாகிஸ்தான்ல உள்ள ஒருத்தன் சச்சினை ரசிக்கலாம். எப்படி உலக மனநிலை மாற வேண்டும் என்றால் விளையாட்டு விளையாட்டு தான், நிஜம் அல்ல. விளையாட்டுனாலே விளையாட்டு, அது பேர் விளையாட்டு தானங்க, நிஜமா அது விளையாட்டை விளையாட்டாக பார்க்கணும், அது ஒரு டைம் பாஸாக பார்க்கணும், ஒரு பொழுதுபோக்காக பார்க்கணும். அதையே வாழ்க்கையாகவோ அதையே தேசபக்திக்கு அளவுகோலாக பார்க்கறதுனால இந்த கேடு வருகிறது. அதனால இந்த ரசிக்கிறது தப்பு இல்ல, ஆனால் முஸ்லீம் ஆடுறாங்கிறதுக்காக வேண்டி இங்க உள்ள முஸ்லீம் சில பேர் கைதட்டுறான, அதை ஏத்துக்கிற முடியாது, அது தப்பு. ஆனால் நீங்க சொன்னது ஒரு பக்கம், எல்லா முஸ்லீம் பண்றானா இல்ல. அதிகமான பேரு சென்ற முறை பாகிஸ்தானை இந்தியா ஜெயிச்ச பிறகு பள்ளிவாசல வச்சு ஸ்வீட் கொடுத்தாங்களா இல்லையா? அதையும் தினமலர்ல படம் போட்டானா இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இவங்க இருக்கிறது. சரியான முஸ்லீம்களே இருந்து கொண்டிருக்கிறார்கள், அதை விளைவிக்கணும். அடுத்து என்ன பண்றாரு, காஷ்மீர் விஷயத்தை கேட்கிறாரு. காஷ்மீர்ல என் பிரச்சனை, காஷ்மீர்ல மதத்துக்கு நடக்கிற பிரச்சனையா? காஷ்மீருடைய பின்னணி என்ன, ஏன் அந்த பிரச்சனை, காஷ்மீருடைய வரலாறு என்ன? அது நான் மத பிரச்சனையே கிடையாது. எப்படி விடுதலை புலிகள் எங்களுக்கு தமிழ் ஈழம் வேண்டும் என்று இலங்கையில போராடி கொண்டிருக்கிறானோ, தமிழ் மக்களுக்கு தனி ஈழம் வேண்டும், தனி நாடு இது அப்படின்னு அவன் போராடுகிறானோ, அதை விட கூடுதலான நியாயங்களுக்காக வேண்டி அந்த மக்கள் ஒரு போராட்டத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். காஷ்மீர் மக்கள் வழிமுறைகள் தப்பா இருக்கிறது, அது ஒரு விஷயம். என்ன போராட்டம்? இந்தியா சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடையக்கூடிய நேரத்தில் ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானுக்கு சுதந்திரம், ஒரு நாளைக்கு முந்தி உங்களுக்கு வரலாறு தெரியும். நமக்கு ஒரு நாளைக்கு முந்தி நினைச்சிட்டான், பாகிஸ்தானை பிரிச்சு கொடுத்துட்டான். அதுக்கு அடுத்த நாள் நமக்கு சுதந்திரம் தந்தான். சுதந்திரம் தந்துட்டு காஷ்மீர் இருக்கு பாருங்க, அதை பாகிஸ்தான்லையும் சேர்க்காம இந்தியாவிலையும் சேர்க்காம அதை தனி நாடு ஆக்கிவிட்டு தான் வெள்ளக்காரன் போனான். இது தெரியுமா வரலாறு எல்லாருக்கும். காஷ்மீர் என்பது அது இந்தியாவை சேர்ந்ததும் அல்ல, பாகிஸ்தானையும் சேர்ந்ததும் அல்ல. இன்னும் சொல்ல போனால் காஷ்மீர்ல 90% முஸ்லிம்கள் இருந்து அதனுடைய மன்னராக யாரை வச்சிருந்தாங்க தெரியுமா? ராஜா ஹரிசிங் என்பவரை மன்னராக வச்சிருந்தாங்க. ஹரிசிங்கிற ஒரு மன்னர், மக்கள் எல்லாம் முஸ்லிம்கள், பரம்பரையா மன்னரா இருக்கிறாரு. அவருடைய மகன் கரம் சிங் காங்கிரஸ்ல எம்பியா இருந்தாரு, இன்னும் இருக்காரு நினைக்கிறேன், அவர் இறந்து போல நினைக்கிறேன். அப்ப ராஜா ஹரிசிங் என்பவர் தான் மன்னரா இருக்கிறாரு. அப்ப இங்க ஜவஹர்லால் நேரு தலைமையில் ஆட்சி, அங்க யாகத் அலி கான் தலைமையில் ஆட்சி, இங்க ஹரிசிங் தலைமையில் ஆட்சி. 3 நாடாக பிரித்து விட்டு தான் அவர்கள் போனார்கள், 2ஆக பிரிக்கவில்லை. பாயிண்ட் நீங்க விளங்கிக்கணும். காஷ்மீர் தனி நாடு, பாகிஸ்தான் தனி நாடு, இந்தியா தனி நாடு, இப்படித்தான் வெள்ளையர்கள் பிரித்து விட்டு போனார்கள். ஹரிசிங் மன்னரா இருக்கிறார். பாகிஸ்தான்காரன் அங்க இருந்து சுருட்டுறதுக்காக வேண்டி அவன் படை எடுத்துட்டு உள்ள வர்றான். அப்ப என்ன பண்றாரு, ராஜா ஹரிசிங் ஜவஹர்லால் நேரு முறையிடுறார், எங்களை பாதுகாக்கணும், எங்களுக்கு உங்களுடைய படையை அனுப்பி எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற உடனே அவங்க படையை அனுப்புறாங்க. அனுப்பி என்ன ஆகுதுன்னு கேட்டா, அத அவன் ஒரு பகுதியில் பிடிச்சிக்கிட்டான். ஒரு அளவுக்கு நெருங்கி பாகிஸ்தான் வந்துட்டான். அது ஆக்கிரமிப்பு காஷ்மீர், பாதி காஷ்மீர் அவங்க கிட்ட இருக்கிறது, பாதி காஷ்மீர் இங்க இருக்கிறது. இப்படியான நிலையில பிடிச்ச உடனே அப்ப ஒரு சண்டை ஏற்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு ஒப்பந்தம் ஏற்படுதுங்க. என்ன ஒப்பந்தம்? இது ஓன்ட்ட பிடிச்சது ஓன்ட்ட இருக்கட்டும், ஓன்ட்ட பிடிச்சது ஓன்ட்ட இருக்கட்டும், ஆனால் காஷ்மீர் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு நடத்த வேண்டும். எப்படி கருத்து கணிப்பு? 3 கேள்வி உங்கள்ட்ட கேட்க வேண்டும். நீங்க எல்லாம் இந்தியாவோட இருக்கிறீங்களான்னு கேட்கணும், இருந்தா இந்தியாவுக்கு கொடுத்துடணும். நீங்க எல்லாம் பாகிஸ்தான்ல செய்யலாம்னு கேட்கணும், சேர்ந்து அங்கிட்டு கொடுத்துடணும். நாங்க தனி நாடா இருப்போம்னு சொன்னா தனி நாடு ஆக்கிடணும். இந்த 3 கொஸ்டினை வச்சு கருத்து கணிப்பு கேட்டு முடிவு செய்வது என்று ஐக்கிய நாடுகள் சபையில ஒத்துக்கொண்டு வருஷம் 50 தாண்டி விட்டது. பாகிஸ்தானும் அந்த உறுதிமொழியை நிறைவேற்றவில்லை, இந்தியாவும் அதை நிறைவேற்றவில்லை. அப்ப ஐக்கிய நாடுகள் சபையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவை 2 பேருமே நிறைவேற்றாமல் இருக்கிறதுனாலதான் இந்த விவகாரம். உலக அளவில் நியாயத்தின் அடிப்படையில் பேச வேண்டும். அப்ப இந்த காஷ்மீர் மக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நீ ஐக்கிய நாடுகள் சபையில் கொடுத்த உறுதிமொழி நிறைவேற்று, எங்கள்ட்ட கருத்து கணிப்பு கேளு, இந்தியாவில தான் இருக்கணும், இங்க இருந்துட்டு போறோம், பாகிஸ்தான் சொன்னா பாகிஸ்தான் இருந்துட்டு போறோம், தனியா இருக்கணும், தனியா எங்களை விட்டுட்டு போங்கப்பா, 2 பேரும் போங்கப்பா, நீனும் போ அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யறான், அவன் ஒரு போராட்டத்தை எடுக்கிறான். இது காஷ்மீர்காரன் பாகிஸ்தான்காரன் அவனுக்கு தூக்கம் போறான். அது ஒரு விஷயம். பாகிஸ்தானுடைய தூண்டுதல் இருக்கு, பலம் இருக்குது, அவனுடைய இதைக்கு பலியாகிறான். இதுல என்ன இல்ல, இஸ்லாத்திற்கு அல்ல, காஷ்மீரை இஸ்லாமிய நாடாக்க போறான், அதுக்காக சண்டை போடுறான் இல்ல, இஸ்லாத்தை காப்பாத்துறதுக்கு சண்டை போடுறாங்கிறானா இல்ல, அவன் அடிச்சு கொள்றான். அதெல்லாம் யாருங்கிறீங்க? காஷ்மீர் சட்டசபையில் போய் அடிக்கிறான். சட்டசபையில் இருந்த எம்எல்ஏ எல்லாம் யாருன்னு முஸ்லீம் தானே, அங்க உள்ள போலீஸ் எல்லாம் ராணுவத்தை தவிர எல்லாம் முஸ்லீம் தானுங்க. அடிக்கிறவனும் முஸ்லீமும் சாவரவனும் முஸ்லீமுங்க. காஷ்மீர்ல போலீஸ் ஸ்டேஷனை தாக்குறான், போலீஸ் போனா யாருங்கிறீங்க? முஸ்லீம். தாக்குறவனும் முஸ்லீம், தாக்கப்படுறவனும் முஸ்லீம்.
இதுல என்ன அப்ப எப்படி மதமா இருக்க முடியுது? ராணுவத்துல 1-2 பேர் சாவுறாங்க பாருங்க, அதுலதான் பலரும் கலந்துருப்பாங்க. உள்ளூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா போலீஸ், வாத்தியார், எம்எல்ஏ, எம்பி எல்லாம் முஸ்லீமா இருக்கிறான். அப்ப முஸ்லீமும் அடிச்சுக்கிட்டு சாகும் பொழுது அதுக்கு எப்படி நம்ம மத கலர் குத்த முடியும்? அதனால காஷ்மீர் விவகாரத்தை வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, இன்னைக்கும் அது பிரச்சனை தீர்ந்துவிடும். 2 நாடும் அதை விரும்பவில்லை, பாகிஸ்தானும் அதை விரும்பவில்லை, இந்தியாவும் விரும்பவில்லை. அந்த ஐக்கிய நாடுகள் சபையில எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்கொண்டு உலக நாடுகள்லாம் சேர்ந்து எந்த உறுதிமொழி கொடுத்தோமோ அது 2 நாடும் நிறைவேற்றி விடுமையானால் காஷ்மீர் பிரச்சனை ஓவர். ஒரு நிமிஷத்தில் முடிய வேண்டிய ஒரு விஷயத்துக்காக வேண்டி நம்முடைய வரிப்பணம், நம்முடைய உயிர்கள், நம்ம ராணுவ வீரர்களுடைய பலம், நம்முடைய சக்தி உலகத்து வல்லரசாக போயிருக்கும். காஷ்மீர் மட்டும் இல்லைன்னா, காஷ்மீர் பிரச்சனை இந்தியாவுக்கு இல்லை என்றால் அமெரிக்காவுக்கு மேல போயிருக்கும். அதுக்குத்தான் வல்லரசுகள்லாம் அந்த அக்ரிமெண்ட் வற்புத்தாம இருக்கிறான். அடிச்சுக்கிட்டு இவங்களை அடிக்கிறதுல இவங்களுடைய பலம் காலியாகணும், இவங்களை அடிக்கிறதுலே காலியாகாம விட்டோம்னா இந்தியாவுடைய மேன் பவரை வைத்துக் கொண்டு அமெரிக்காவுக்கு மேல இந்தியா வந்துரும். அதுக்காக வேண்டி அந்த அக்ரிமெண்ட்டை வற்புறுத்தாம இருக்கிறாங்க. அதனால காஷ்மீர்ல நடக்கிற முஸ்லீம் செய்யறான், அவன் வந்து அக்ரிமெண்ட்டை வைத்து செய்யறானே தவிர இஸ்லாத்தை நாங்கள் காப்பாற்ற போறோம், முஸ்லீம் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுக்கு அவன் செய்யவில்லை. இதை விளங்கிக்கணும். அதனால ஐயா சொன்னபடி நம்ம வந்து அந்த பிரிவினையை நம்ம விரும்புறதும் கிடையாது, மத அடிப்படையில் துவேஷத்தை தூண்டுவதும் கிடையாது. சில பேர் முஸ்லீம்கள் செய்யும் பொழுது இஸ்லாமிய கலரை வைத்து நம்ம பேசுறதுனால குழப்பம் வருது, அவ்வளவுதான். ஒரு சம்பவத்தை ஒரு சொன்னார் ஐயா, அது முக்கியமா சொல்ல வேண்டியது. ஒரு வண்டிக்கு பணம் கட்ட போகும்போது ஒரு முஸ்லீம் அதிகாரி ஒருத்தர் இருந்தாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னோன்னு நினைச்சிட்டாரு, அவரை கூப்பிட்டு முதல்ல விட்டுட்டு என்னை அமர்ந்து விட்டாருன்னு சொல்லி ஒரு தகவலை சொன்னார். இப்படி அவர் ஒரு முஸ்லீம் வாழ்க்கையில பார்த்திருக்கிறார். ஆனால் முஸ்லீம் அதிகாரிகளா இருக்கிறவன் தான் முஸ்லீமுக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்றாங்கிறத நாங்க 100கணக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம். அவன் என்ன பண்றான், ஒரு முஸ்லீம் போலீஸ்காரன் இருப்பான், முஸ்லீம் போலீஸ் அதிகாரி இருந்தான்னு வைங்க, ஒரு பிரச்சனை, ஒரு பள்ளிவாச பிரச்சனை வந்து அவன் என்ன செய்யறான், வேணும்னு நம்மளை இந்து முன்னணிக்காரன் போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவான்னு சொல்லிவிட்டு அங்கிட்டு சப்போர்ட்டா பேசுறான். நாங்கள் சந்தித்திருக்கிறோம் 100கணக்கான சம்பவங்களை. எந்த ஊர்ல எல்லாம் முஸ்லீம் அல்லாத அதிகாரிகள் இருக்கிறாங்களோ அதுல முஸ்லீமுக்கு நியாயம் கிடைச்சு போயிடுது. முஸ்லீம் அதிகாரி இருந்தான்னு சொன்னா அவன் என்ன பண்றான், நம்ம நியாயம் வழங்கினாலும் முஸ்லீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாண்டா என்ன பண்றது, அப்படி ஒரு போஸ்டர் வச்சு ஒட்டிடுவாங்களே, நம்ம வேலைக்கு ஆப்பு வச்சிருவாங்களே அப்படின்னு செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதை நீங்கள் ஒத்துக்கொள்ளணும். அது போக இது ஒரு மனிதன், ஒத்த மனுஷன் செஞ்ச ஒரு வேலை. டோட்டல் முஸ்லீம் அப்படியா, அந்த ஒருத்தன் தான் இந்தியாவில் இருக்கிறானா, எல்லா முஸ்லீம் ஒருத்தர் நடக்கிறாங்களா, அப்படி நடக்க முடியுமா? கியூல் நிக்கிறால வாயெல்லாம் வாங்கன்னு கூப்பிட ஏழுமா? அப்படி கூப்பிடலாம் ஏழாது. ஒரே ஒருத்தன் செஞ்சிருக்கிறான், அவன் கண்டிக்கத்தக்கவன். அவன் சட்டப்படி அவன் வாங்குற சம்பளத்துக்கு கியூல படி முறைப்படி செஞ்சிருக்கணுமே தவிர உங்களை விட்டுட்டு அவன் செஞ்சான், அவன் எவன் செஞ்சிருந்தாலும் சரி அவன் தப்பு செய்தான். அது மாதிரி இந்துல 4 தப்பு செய்யணும் தானே செய்வான். முஸ்லீம்ல இருக்கிற மாதிரி நம்ம ஆளுங்கிறதுக்காக வேண்டி சலுகை கொடுக்கிற இந்து ஒருத்தருமே இல்லையா, ஐயர் இல்லையா, செட்டியார் இல்லையா, கிறிஸ்தவன் இல்லையா, எல்லா மனிதன்டையுமே இப்படி 4 பேர் இருப்பான். இருக்கக்கூடாதுங்கிற விஷயம் வேற. இப்படி ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா அந்த ஒருத்தனை உதாரணமா வைத்து ஒரு சமுதாயத்தை இடப்பட முடியுமா? அந்த ஒருத்தன் தான் சமுதாயமா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இவர் ஐயா கேட்டதுக்காக நான் சில சொல்றேன், இது ஒரு மனுஷன் செய்யற விஷயம்ங்க. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தால் இந்த நாட்டில் நடக்க மதச்சார்பற்ற ஒரு நாடு, எல்லா மதத்தின் அடிப்படை நடக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனை கிளப்புறோமா? ஒரு விமான நிலையத்தை திறக்கிறாங்க. எப்படி திறக்கிறாங்க, அந்த இந்து மத சாஸ்திரங்கள்லாம் செஞ்சு, விமான நிலையம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது, அந்த சாஸ்திரங்கள்லாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி அதை செய்யறாங்க. ஒரு அரசாங்கத்துக்கு சட்டசபை கட்டிடமே கட்டுறாங்க. அதுக்கு என்ன பண்றாங்க, அந்த சாமிக்கெல்லாம் படையலாம். முஸ்லீம் படி நீங்க 2 ரக்கா தொழுதுபிட்டு செய்யுங்கன்னு யாராவது கூப்பிடுறாங்களா? அப்படி செய்யறது கிடையாது. அரசாங்கத்தினுடைய எந்த கட்டடம் திறந்தாலும் எந்த அலுவலகம் திறந்தாலும் இந்து மதத்தின் அடிப்படையில் தான் இந்த பூஜைகள்லாம் நடக்கிறது நீங்க பாக்குறீங்க. அரசாங்கத்தில் உள்ள கம்ப்யூட்டர் கருவிகள்லாம் இருக்கிறது, துப்பாக்கி எல்லாம் இருக்கிறது. ஆயுத பூஜை வந்தா என்ன செய்யறாங்க, அதுக்கு பூஜை செய்து, ஆயுத பூஜை என்பது ஒரு மத சடங்கு தானது, இது மதச்சார்பற்ற ஒரு நாடு தானே, மத சடங்கு செஞ்சு தானே அதெல்லாம் செய்யறாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு மனுஷன் செஞ்சதுக்கு சொல்ற மாதிரி நாங்க நினைக்கிறதா எப்படி நினைக்கணும், நாங்க நினைக்கிறது இல்ல. நீங்க கேட்டதுக்காக நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அப்ப இப்படி அது மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்க, அந்த அதிகாரி வணங்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் மாட்டி வச்சிருக்கிறார். நான் ஒரு முஸ்லீம் போறேன், எனக்கு எப்படி போறேன், இவர் வந்து நமக்கு நியாயம் வழங்க மாட்டாரு நினைக்குமா இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டலாமா, நீதிபதியை மாட்டி வைக்கலாமா, அரசு அலுவலகங்கள்ல மாட்டலாமா? மாட்டி இருக்கு நீங்க பாக்குறீங்க. அப்ப நான் அரசாங்க பஸ்ல மாட்டி வச்சிருக்காங்க, அவங்கவுங்க எதை வணங்குறார்களோ அந்த தெய்வங்களை மாட்டி வச்சிருக்காங்க. நீங்க ஒண்ணு உதாரணம் காட்டி இது மாதிரி 1000 இருக்கிறது. ஆனால் நான் முஸ்லீம்களை பிரச்சனை ஆக்கல, நீங்க சுட்டி காட்டினாலும் இப்படி வரக்கூடாது. சரி, அவங்க பெருமை விளங்காம செய்யறாங்க, சட்டம் அப்படித்தான் இருக்கிறது, பெரும்பான்மையா இருக்கிறாங்க, விளங்காம செய்யறாங்க, புரிஞ்சா நாளையில சரியா வந்துடும் அப்படி நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா? இதுக்காக நீ இன்னைக்கா நாங்க போஸ்டர் அடிச்சு பாத்துருக்கீங்களா, கூட்டம் போட்டு பாத்துருக்கீங்களா, எங்க அஜரத்தை கூப்பிட்டு வந்து நீ தொழுகை நடத்தவில்லை அப்படின்னு நாங்க சொல்லி இருக்கிறோமா? பார்லிமெண்ட்டுக்கு திறந்தாலும் அப்படித்தான் திறக்கிறீங்க, சட்டசபை அப்படித்தான் திறக்கிறீங்க, கட்டிடத்தை அப்படித்தான் கட்டுறீங்க, எல்லாம் பண்றீங்க.
நாங்க சும்மா தான் இருக்கோம். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா ஒரு சைடு உங்களுக்கு தெரிவது இல்லை. ஒவ்வொரு மனிதருக்குமே அவரவர் சைடு மட்டும் தெரியுதே தவிர இப்ப நம்ம சைடுல நம்ம கரெக்டா நடக்கிறோமா, மதச்சார்பற்ற முறையில் நடக்கிறோமா இல்ல, மதத்தின் அடிப்படையில் நடக்கிறோம். அப்ப ஆயுத பூஜை நடத்துற மாதிரி முஸ்லீம் பண்டிகையா அரசாங்க அலுவலகத்தை கொண்டாட விடுவாங்களா, ரம்ஜானை கொண்டாட விடுவாங்களா, பக்ரீத் கொண்டாட விடுவாங்களா, கிறிஸ்துமஸ் கொண்டாட விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம், நாங்க பெரும்பான்மையா இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் உரிமை எடுக்கிற உலகத்துல உள்ளதுதான் அது. இது சட்டப்படி தப்பு. ஆனா நாங்க எப்படி எடுத்துட்டு போறோம், பெரும்பான்மையா இருக்கிறவங்க கொஞ்சம் கையில கூட தான் எடுத்துக்கிடுவாங்க. அதை எதிர்த்தோம்னா வம்பு தான் வரும், நமக்கு இழப்பு தான் வரும், நஷ்டம் தான் வரும். பேசாம விட்டுருவோம் சொல்லி எடுத்துட்டு போயிடுறோம். நீங்க சுட்டி காட்டினால சில தகவலை சொல்ல வேண்டியது. கால்பா இதை நான் சொல்லல. அது 52 கோயில் இடிக்கப்பட்டுச்சிங்கள, கோயிலுங்கிறதுக்கா இடிக்கப்பட்டுச்சு? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. பள்ளிவாசல் என்று சொல்லி அதை இடிக்கிறோம் இடிக்கிறது வேற, எல்லாத்தையும் இடிக்கும் போது ஆக்கிரமிப்பு என்ற அடிப்படையில் இடிக்கும் போது கோயிலும் இடிச்சாங்க, தர்காவும் இடிச்சாங்க, கட்சிகளுடைய மன்றங்களை இடிச்சாங்க, கம்யூனிஸ்ட் கொடிகள்லாம் இடிச்சாங்க, அதே மாதிரி பெரிய பெரிய கோடீஸ்வரனுடைய பில்டிங் அடிச்சாங்க, ஆளுங்கட்சி இடிச்சாங்க, எதிர்கட்சிக்காரன் இடிச்சாங்க, எல்லாத்தையும் இடிச்சாங்க. அப்படி இடிக்கிறது என்பதும் வேணும்னு ஒரு கூட்டத்தை திரட்டிக்கிட்டு வந்து 55 கோயில் இடிச்சு ஒண்ணும் நடக்கலங்கிறீங்களே, இப்படி கற்பனை பண்ணுங்க. ஒரு 100 முஸ்லீம் ஒன்னா திரண்டு வந்து அந்த கோயிலை நாங்க இடிக்க போறோம்னு வந்தா என்ன நடக்கும்? அது ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல. 55 விட்டுருவீங்க, அது எதுக்கு இடிக்கிறான், என்ன நோக்கத்தில் இடிக்கிறான்னு பார்க்கணும். அரசாங்கம் தன்னுடைய தேவைக்கு இடிக்கும் போது பேசாம இருந்துருவோம். ஒரு நியாயத்துக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, ரோடு வந்து பயணம் செய்வதற்கு உரியது, அதுல போய் கோயிலையும் தர்காவையும் கட்டி வச்சிருந்தா அது வந்து மக்களுக்கு இடைஞ்சல், கோர்ட் உத்தரவு போறான் இடிக்கிறாங்க. அப்படிதான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சா? இது சட்டப்படி இடிக்கப்பட்டது. மதுரையில் உள்ள கோயில்களோ சர்ச்சுகளோ தர்காக்களோ இடிக்கப்பட்டது சட்டப்படி, நீதிமன்ற உத்தரவுப்படி. பாபர் மசூதி இடிக்கப்பட்டது சட்ட விரோதமாக. நீதிமன்றம் அதில் கை வைக்க கூடாது என்று தடை செய்து இருந்தும் தடையை மீறி சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு ரவுடித்தனமாக இடிக்கப்பட்டது வேற. அரசாங்கம் செய்வதையும் ரவுடி கும்பல் செய்வதையும் நீங்க சமமாக்க கூடாது. அது விளங்கி